Sri Rama 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 Sri Rama 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 Sri Rama Ramnagar Kodanda Ramar Kovil. We just wanted to grab him for a little time for us so that he can give us the benefit of his knowledge and spiritual things. So for us. So I again welcome him and welcome all of you. So without much ado, over to Kulturna. போறோம் இன்னும் கொஞ்சம் சவுண்ட் வேணா பட் ஜானகி காந்தஸ்மரணம் கோபிகா ஜீவனஸ்மரணம் நமः பார்வதீபதயே சத்குருஸ்வாமினः ஆஞ்சநேயஸ்வாமினः सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्रि महादन्ति वक्त्रापि पञ्चास्यमान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः कल्पद्रुमं प्रणमतां कमलारुणाभं स्कन्दं भुजद्वयमनामयमेकवक्त्रम् कात्यायनी प्रियसुतं कटिबद्धवामं कौपीनदण्डधर दक्षिणहस्तमीडे हे स्वामिनाथ करुणाकर दीनबन्धो श्रीपार्वतीशमुखपङ्कजपद्मबन्धो श्रीशादिदेवगणपूजितपादपद्मा वल्लीसनाथ मम देहि करावलम्बम् कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमते राक्षसान्तकम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं बाणरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः वदतु वदतु वाणी राम रामेति नित्यं जपतु जपतु चित्तं रामपादारविन्दं नमतु नमतु देहं सन्ततं रामचन्द्रं न भवतु मम पापं जन्म जन्मान्तरेषु वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं जानाति राम तव नाम रुचिं महेशः जानाति गौतमसती चरणप्रभावम् जानाति दोर्बलपराक्रममीशचापः जानात्यमोघपटुपानगतिं पयोधिः बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। हनुमते नमः। श्रीहरये नमः।
ஸ்ரீயப்பதியான பகவான் பரமாத்மா ஜீவகோடிகளான நம்ம எல்லோருக்கும் கதியாக இருக்கா. அதுதான் பகவத்கீதையிலே ராஜவித்யா ராஜகுஹ்யம் அப்படிங்கிற அத்தியாயத்திலே 9வது அத்தியாயம் கீதையிலே குஹ்யமான ஒரு விஷயத்தை சொல்றேன் அர்ஜுனா அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த அத்தியாயம். இதம் துதே குஹ்யதமம் அப்படிங்கிறா. குஹ்யம் குஹ்யதரம் குஹ்யதமம். இதற்கு மேலே இல்லைன்னு ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்றேன் அர்ஜுனா. என்னென்னால் நான் தான் கதி எல்லாருக்கும். நான் தான் எல்லாருடைய யோகக்ஷேமத்தையும் வகிக்கிற பர்த்தா. கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாசா சரணம் சுஹுருது. எல்லாருக்கும் கதியாக நான் இருக்கேன். கதிங்கிற சொல்லுக்கு ஆசிரயம்னு ஒரு அர்த்தம், வழின்னு ஒரு அர்த்தம். பந்தா பாதையாகும். அடைய வேண்டிய பாதை அவன்தான். அடைவிக்கிறவனும் அவன்தான், அடைய வேண்டியவனும் அவன்தான். கதியாகவும் நானே இருக்கேன். பகவான் அடையறதுக்கான வழிகளை சொல்லக்கூடிய வேதாதி இதிகாச புராண சாஸ்திராதிகள் ரூபமாயும் அவரே இருக்கார். வேதாந்த கிருத்து வேத விதேவச்சாகம் அப்படின்னும் ஒரு இடத்துல போய் சொல்றா. வேதமாயும் நானே இருக்கேன், வேதாந்தமாயும் நானே இருக்கேன், அதை செஞ்ச வியாசராயும் நானே இருக்கேன் அப்படின்னு சொல்றா. கதிஹி பர்த்தா, எல்லாமாயும் அவரே இருக்கார். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்மளுடைய யோகக்ஷேமத்தை, நம்ம குடும்ப பாரத்தை, நம்மளுடைய காரியங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். கீதை சொல்றது பகவான் தான் நடத்துறா. யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு இந்த அத்தியாயத்துல தான் சொல்றா. ஆனா கூட அது அனன்யாச்சிந்தையன் தோமாங்கிற நிலை வந்தவாளுக்கு அது புரியும். சிந்தை இல்லைன்னாலும் யார் நடத்தின்னு இருக்கா யோகக்ஷேமத்தை? விளையாட்டா நான் கேட்கறது, பிறந்தது ஒரு ஊரா இருக்கு, படிச்சது ஒரு ஊரா இருக்கு, உத்தியோகம் ஒரு ஊரா இருக்கு, கல்யாணமாகி வீடு கட்டினது ஒரு ஊரா இருக்கு, பிற்காலம் ஒரு இடம் வாசஸ்தலமா இருக்கு. நம்ம எல்லாருக்குமே இது அனுபவத்துல இருக்கு. பிறந்தது ஒரு ஊரு, படிச்சது ஒரு ஊரு, உத்தியோகம் பார்த்தது ஒரு ஊரு. எங்கெங்கெல்லாம் உத்தியோக நிமித்தமா சுத்தினமோ சுத்தினதெல்லாம் ஆயிடுது. அப்புறம் இருக்கிறதுக்கு ஒரு இடம் அப்படின்னு இப்போ ஒரு இடமாக இருக்கும். நல்ல இடத்துல தான் இருக்கும். எல்லாருக்கும் அனுகூலமான ஒரு பிரதேசமா இந்த இடம் இருக்கு. நான் போன தடவையே சொன்னேன், நாடியில் இருக்கிறவாள் பாக்கியசாலிகள் தான் அப்படின்னு. ஏன்னா குடும்ப கவலைகள் இல்லை, பகவானை நினைச்சிட்டு நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு இது மாதிரி நல்ல பொழுது போக்கின்னு இருக்கணும். ஜென்ம லாபம் இங்கே நிறைவேறது. பாகவத சப்தாகம் போன வருஷம் ரொம்ப உத்தம பட்சமா நடத்தினார் நம்ம அனந்தநாராயணன். அவாத்துல கால வேளையில பாராயணங்கள்லாம் அனுபவிச்சோம், சாயரக்ஷ பிரவச்சனம் பண்ணினோம். இது மாதிரி எத்தனை சத்சங்கம் நடந்துட்டே இருக்கு. இங்க நேற்றுக்கு கூட ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்தது சொன்னா. யாரோ ஒரு அம்மா இங்க ஏதோ விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாள்னு. யோகம் சொல்லித்தரா, ஆலயம் இருக்கு பக்கத்துல, நாமசங்கீர்த்தனங்கள் கேட்கறது நமக்கு பாக்கியம்தான். ஆனாலும் பிறந்த போதோ படிச்சுட்டு இருக்கிற போதோ உத்தியோகத்துல இருந்த போதோ இங்க வர போறோம்னு நினைச்சோமா? எப்போதுமே நம்ம நினைக்காததுதான் அதிகமா நடக்கிறது நம்ம வாழ்க்கையில. நினைக்கிறது, நான் நினைச்சேன் நடந்ததுன்னு சொல்றது ரொம்ப குறைவாதான் இருக்கு. நான் இப்படி நினைச்சேன் அப்படி நடந்ததுன்னு சொல்றது அதிகமா இருக்கு. நினைக்காதது நடந்தது ரொம்ப அதிகமா இருக்கு. பாகவதம் சொல்றது இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன், அப்படி பண்ண போறேங்கிற இந்த சிந்தைக்கு ஒண்டிதான் ஜீவன் சுதந்திரமானவன். இவனோட நினப்பு இருக்கே, அந்த நினப்புக்கு இவன் அதிகாரி, செயலுக்கு இவன் அதிகாரி கிடையாது. என்ன நடக்க போறதோ அதை இவன் நிச்சயிக்க முடியாது. இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணுங்கிற போல இந்த சங்கல்பங்கள் இருக்கே, இது சங்கல்பா விகல்பாத்மகம் மனஹா அப்படின்னு இவனுடைய மனசுல தோணிண்டே இருக்கு. பிரமத்தமுச்சைஹி இதி கிருத்ய சிந்தயா பிரவருத்தலோபம் விஷயேஷு லாலசம் துவம் அப்பிரமத்தஹ சஹசாபிபத்யசே க்ஷுல்லேலிஹானோஹி இவ ஆக்கும் அந்தகஹா அப்படிங்கிறார் ருத்ரகீதத்திலே பரமேஸ்வரன். பாகவதத்திலே சதுர்த்த ஸ்கந்தத்துல ருத்ரகீதம்னு ஒரு ஸ்தோத்திரம். அதுல சொல்றார் ஜீவனோட நிலை எப்படி இருக்குன்னால் அஞ்ஞானத்தினுடைய உச்சத்துல இருக்கா. பிரமாதம் அப்படின்னா அலட்சியம், ஏதோ போயின்னு இருக்கு வாழ்க்கை.
பிரமத்தம் உச்சைகி, பிரமாதத்துல உச்சத்துல இருக்கான். ஆனா இவன் கையிலேயே இல்லாத வாழ்க்கையே இவன் சங்கல்பிக்கிறதா நினைச்சிருந்து இவன் தான் நடத்துறதா நினைச்சிருந்து இப்படி பண்ண போறேன் அப்படி பண்ண போறேன்னு பிளான் எல்லாம் ரொம்ப பெருசா போட்டு இருக்கா. இதிகிருத்திய சிந்தையா, வாழ்க்கையில பிளான்லயே பாதி ஆயுசு போயிடுறது. பிளான் எல்லாம் எப்போ காரியமாச்சு அப்படிங்கிறத நம்ம அதையும் ஒரு பக்கம், இந்த ஒரு பக்கம் எழுதுறது, அதை ஒரு பக்கம் எழுதுறது. எழுதினோமானால் எவ்வளவு தூரம் இந்த பிளானும் காரியமும் ஆச்சு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கறது. இவ்வளவு தூரம் வந்திருக்குமே வாழ்க்கையில, இத்தனை வயசு வந்ததுக்கு நம்ம பிளான் பண்ணினதெல்லாம் ஒரு பக்கத்துல ஒரு டைரியில எழுதுறது, நடந்ததெல்லாம் என்னங்கிறத ஒன்று எழுதுறது, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கறது. சிந்தை தான் ரொம்ப அதிகமா இருக்கு, மலையா இருக்கு. இதிகிருத்திய சிந்தையா பிரவருத்த லோபம், ரொம்ப இப்படி பண்ணிடணும் அப்படி பண்ணிடணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், இதை பண்ணிட்டு அதை பண்ணணும், அதை பத்திட்டு இதை பண்ணணும்னு விஷயங்கள்லயே மேல 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 போயிட்டே இருக்கா. விஷயேஷு லாலசம். ஆனா பகவானோ எப்படி இருக்கான்னால் தொம் அப்பிரமத்தா. பகவானை பார்த்து சொல்றார் பரமேஸ்வரன், ஜனங்களோ ஜீவகோட்டிகளோ அஜ்ஞானத்துல இருக்கு. பகவானோ எப்படி இருக்கான்னால் ஒரு க்ஷணம் கூட அவேர்னஸ்ல இருந்து அவன் விலகிறதே இல்லை. ஜீவன் தான் அப்பப்ப அப்படி விஷயங்கள்ல லயிச்சு போயிடுறான். பகவானோ எப்படி இருக்கான்னால் ஜாகரூகனாக இருக்கா, எப்போதும் விழிப்போட கூட இருக்கான். தொம் அப்பிரமத்தா சஹசாபிபத்யசே, எப்போதும் அவனோட காரியங்களை நடத்திண்டே இருக்கான், அவன் சங்கல்பத்தை நடத்திண்டே இருக்கான். நம்மளாவது சொல்லிட்டு இருக்கோம், அவன் சொல்லாமலே எல்லாத்தையும் நடத்தின்னு இருக்கான். நடந்தாதான் தெரியறது இது பகவானோட சங்கல்பம் அப்படிங்கிறது. இவன் பாட்டுக்கு இப்படி பிளான் எல்லாம் பண்ணிட்டே இருக்கான். அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டே இருந்தாரே, அவர் எங்க அப்படின்னு ஒரு நாள் கேட்டா, சார் அவர் மறைஞ்சுட்டாரே, மறைஞ்சுட்ட. ஒரு க்ஷணம் இவன் சொல்லிட்டே இருந்தான் பிளானு, ஏதாவது பண்ணினாரான்னா அதுக்குள்ள ஆயுசு முடிஞ்சு போயிடுது சார், ஃபியூவல் ஆயிடுது. இங்க போனோம் அங்க போனோம்னு காரை எடுத்தான், ஆனா ஃபியூவல் கேஜி 0க்கு கொடுத்து இவன் எங்க போக முடியும், தள்ளாம ஆத்துக்கு சேர்த்தா போற. அந்த மட்டும்தான் இருக்கு இவனோட பிளான். ஜீவனோ பகவானோ எப்படி இருக்கான்னால் மிருத்யுவாயும் அவன் தான் இருக்கான். பகவான் தான் எல்லா தேவதையாயும் இருக்கான். மிருத்யுவாயும் நீங்க இருந்து இது மாதிரி வாழ்க்கையில அஜ்ஞானத்துல உழண்டு பிளான் போட்டு இருக்கிறவாலே சீக்கிரம் பிடிக்கிறானாம் பகவான். பகவானை நினைக்காத கேவலம் விஷயங்கள்லயே ஈடுபட்டு இருக்கிறவாளுக்கு மிருத்யுவாக இருந்து சீக்கிரம் பிடிக்கிறானா. அவளை எப்படி பிடிக்கிறான்னால், ஒரு பொந்துக்குள்ள ரொம்ப நாளா பட்டினியோட இருக்கிற பாம்பு பொந்துக்கு வெளியில போற எலியை எப்படி வேகமா பிடிக்குமோ அது போல பிடிக்கிறான் அப்படின்னா. க்ஷுல்லேலிஹானஹ, அஹிஹின்னா பாம்பு, க்ஷுல்லேஹிஹ அஹிஹி, க்ஷுல்லேலிஹானஹ பசியோடு இருக்கிறதான அந்த பாம்பு, ஆக்கும் அப்படின்னா எலி, அஹிஹின்னா பாம்பு, பசியோடு இருக்கிற பாம்பு, பொந்துக்குள்ள இருக்கிற பாம்பு, பொந்தை எட்டி பார்க்கறது ஏதாவது உள்ள இருக்குமோன்னு ஒரு எலி, மேலாக போயிட்டு இருக்கிற எலி பாம்பு பசியோட உள்ள இருக்குன்னு அதுக்கு தெரியாது, எட்டி பார்க்கறது. பார்த்த நாளைக்கு எப்படி அந்த பாம்பு பசியோட இருக்கிற பாம்பு பாஞ்சு போய் அதை பிடிக்குமோ, இவ ஆக்கும் அந்தகா, அதுபோல யமன் சீக்கிரம் தட்டி அழிச்சுன்னு போயிடுவானான். யமன் ரூபத்துல பகவானே அழிச்சுன்னு போயிடுவான். அதனால என்ன பண்ணணும்னால் பகவான் தான் கதிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த அத்தியாயம் சொல்றது அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமாம் அப்படிங்கிறது இந்த ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். பெரும்பாலும் பெரியவாள்லாம் ரொம்ப ரசிக்கிறதான அத்தியாயம் இந்த அத்தியாயம். பகவத்கீதையிலேயே இந்த 9வது அத்தியாயம் எல்லாருக்கும் ஹிதமா பகவான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா. புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாமகம்னு சொல்ற அத்தியாயங்கள்லாம் கூட புரியாம போகும். ஆனா இந்த அத்தியாயம் எல்லாருக்கும் புரியும். ஏங்கிறத மேல சொல்றேன். இந்த உலகம் முதல்ல அனித்தியம்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். எங்க பாட்டிய சௌக்கியமானு கேட்டா என்ன சொல்லுவா தெரியுமோ, அந்த காலத்துல சௌக்கியமானு கேட்டா என்ன சொல்லுவா தெரியுமோ, அஸ்தமிக்கிறது விடியறது, விடியறது அஸ்தமிக்கிறது. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா இதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்பா. வாழ்க்கையில ஒரு அலுப்பு ஏற்படும். அலுப்புன்னா வெறுப்பா இருக்கக்கூடாது. பாகவதம் சொல்றது எதையும் வெறுக்க கூடாது. ஆனா ஒரு உபரத்தி ஏற்படணும். விஷயங்கள்ல லோகத்துல ஒரு உபரத்தி ஏற்பட்டாதான் பகவான்கிட்ட திரும்பறதுக்கு அவன் அதிகாரி.
கீதா அத்தியாயம் முதல் அத்தியாயமே அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு தான். அங்க ஒன்றும் பெரிய ஞானோபதேசம் கிடையாது. இவர் கொண்டு தேரை நிறுத்தினார், அர்ஜுனன் கொண்டு நடு சபையில நிறுத்துன்னு சொன்னான். பீஷ்மர் வந்தார், துரோணர் வந்தார், அவளுடைய சங்க ஊதினார். இதெல்லாம் தான் முதல் அத்தியாயம் கீதை சொல்றது. ஆனாலும் அந்த அத்தியாயமும் சேர்ந்துதான் பகவத்கீதை 18 அத்தியாயம். பகவானுடைய உபதேசம்ங்கிறது 2ஆமத்து அத்தியாயத்திலேருந்து தான். அசோச்சியா நன்மசோச்சஸ்துவங்கிற 2ஆமத்து அத்தியாயத்திலேருந்து தான். ஆனால் அதுலேருந்து கீதைன்னு வைக்க கூடாதா? பகவானுடைய கீதை, பகவானுடைய வச்சனம்ங்கிறது 2ஆமத்து அத்தியாயத்துல தானே தொடங்குறது ஞானோபதேசம். முதல் அத்தியாயத்தையும் ஏன் சேர்த்து வச்சிருக்கான்னால், முதல்ல லோகத்திலேருந்து கொஞ்சம் விலகணும். லோகத்துல நான் இனிமே ஒன்றும் செய்ய மாட்டேன், நயோத்சயதி கோவிந்தே அப்படின்னு அர்ஜுனன் லோக விஷயத்துல விவகாரத்திலேருந்து விலகினதும் தான். வாடா நீ தான் அதிகாரி ஞானத்துக்கு அப்படின்னு அழிச்சுன்னு போறான். மேல 17 அத்தியாயங்கள் அவனுக்கு உபதேசம் பண்றான். லோகத்துல அந்த வேகம் குறையணும். வேகம் குறையறதுக்கு என்னன்னால் எதுவும் நித்தியம் இல்லையே, முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம். அனித்தியம். நீ உனக்கு கிடைக்கிற சுகங்கள்லாம் சுகம் இல்லையே. எதையோ சுகம்னு நீ பாவனையில வாழ்ந்துட்டு இருக்க, சுகம் இல்லையே. ஜாங்கிரி சாப்பிடுறது சுகம்னு தன் நினைக்கிறான். ஜிலேபி சுகம், ஜிலேபி சுகம்னு ரொம்ப நாளா நினைச்சுட்டு இருக்கான். அவனுக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் கிடைச்சது. ஜிலேபி சுகம்னால் ஒரு தட்டு அழிய ஜிலேபியை கொடுத்தான்னு வச்சுவோம், எவ்வளவு ஜிலேபி சாப்பிட முடியும்? 1 சாப்பிடலாம், 2 சாப்பிடலாம். இத்தனை நாளா இருந்த வேகத்துக்கு முதல் ஜிலேபி ருச்சிச்சா போல 10ஆவது ஜிலேபி ருச்சிக்குமோ? 10 ஜிலேபி தட்டு ஜிலேபி சாப்பிடுன்னா ஒரு நாள் சாப்பிட முடியுமா? தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா வேணா சாப்பிடலாம். ஏதாவது காரசாரமா ஊறுகாய் இருந்ததானா பாயசத்தை, ஒரு வாளி பாயசத்தை குடிக்கலாம். வெறும் பாயசத்தை குடினா எவ்வளவு சாப்பிட முடியும்? வெறும் ஸ்வீட்டை எவ்வளவு சாப்பிட முடியும்? அப்ப இவ்வளவு நாளா ஜிலேபி சாப்பிடணும், ஜிலேபி சாப்பிடணும்னு இருந்த வேகம் 2 சாப்பிடல ஓஞ்சு போயிடுது. விஷய சுகத்துல ஒரு சாம்பிள் சொல்றேன். உலகத்துல உள்ள எல்லாமே இப்படித்தான். 2வது எல்லாமே இன்னொன்னோட சேர்ந்ததாவே இருக்கு. உலகத்துல எல்லாமே ஒண்ணுலேருந்து சுகம் கிடைக்கிறது இல்லை. ஒரு இட்லியை மாத்திரம் வச்சா மல்லிகைப்பூ போல இருக்குங்கிறான். சட்னி இல்லாம சாப்பிடுவானோ? சட்னிலேயே 3 வேணும் 4 வேணும்னு அவ்வளவு தேவைகள் இருக்கு. இட்லி சுகம், இட்லி போருங்கிறான். இட்லி ஒண்டியா பண்ண வேண்டியிருக்க. 4 சட்னி வேணும், மொளாப்படி வேணும். அதுவும் மத்தியான சாம்பார் வேண்டாம், சாயங்காலம் புதுசா வச்சா தேவையில்லைங்கிறான். மத்தியானம் நல்லா இருந்தது நீ இந்த சாம்பார்னா அது வேற. இப்ப இட்லிக்குன்னா அது புதுசா இருக்கணும், சாம்பார் சூடா இருக்கணுங்கிற. அதுலயும் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணு, முழுசா போட்டு பண்ணுங்கிறான். வெங்காய சாம்பார் தான் நல்லா இருக்குங்கிறான். அப்போ விஷயங்கள் எப்படி இருக்குன்னால் இன்னொன்னு அவலம்பிச்சே இருக்கு. வெறும் தோசை நன்னா இருக்கு, ரோஸ்ட் நன்னா இருக்குன்னால் வெறும் தோசையை சாப்பிட முடியுமா? குழந்தை கூட சாப்பிடாது, சர்க்கரையை தோச்சு கொடுத்தாதான் சாப்பிடும். இப்ப இன்னொன்னு அவலம்பிச்சு இருக்கிறதெல்லாம் சுகம் இல்லை அப்படின்னு சொல்ல வந்ததுதான் கீதை. சுகம்ங்கிறது இன்னொன்னு அவலம்பிக்கிறது இல்லை, உன்னிடத்திலேயே இருக்கிறது. இந்த லோகத்திலேருந்து நீ சுகத்தை எதிர்பார்த்தேயானால் இது அனித்தியம், அசுகம், லோகம். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? இங்க சுகங்க ஊட்டியில வெயில் அடிக்குமா சார்? நான் திருச்சி போல வெயில் அடிக்குமா? சிம்லால திருச்சி வெயில் கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தன் கேட்டானா எப்படி கிடைக்கும்? இருக்கிறதோ சிம்லால இருக்கான், குளுமணாலியில இருக்கான். அவனுக்கு திருச்சி வெயில் எப்படி கிடைக்கும்? ஒரு நாளும் கிடைக்காது. அங்கங்க கிடைக்கிறது தான் அங்கங்க கிடைக்கும். அதுபோல இந்த உலகத்திலேருந்து நீ நினைக்கிற சுகம் கிடைக்காது. சிந்தையிலேயே ஓட்டின்னு இருக்கலாம். இதை பண்ணா வந்துடும் சுகம், அதை பண்ணா வந்துடும். இல்லை இப்படி பண்ணணும், மாத்தி பண்ணா வந்துடும், அப்படி பண்ணா வந்துடும்னு அனித்தியம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய. முதல்ல இது தீர்மானத்துக்கு வா அர்ஜுனா, பஜஸ்வமாம். இந்த தீர்மானத்துக்கு வந்தாதான் திருடமான பக்தி வரும். பாகவதத்தை எடுத்து வச்சுன்னு படிப்போமா? பகவத்குணம் ஏதாவது கேட்போமா? நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோமா? புண்ணிய கதாசிரவணம் பண்ணுவோமான்னு இந்த மாதிரி ஒரு பிரவൃத்தி எப்ப வரும்னால் லோகத்துல ஒரு உபரத்தி ஏற்படணும். அனித்தியம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமா. இந்த உலகம் சாஸ்வதம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சானா எது சாஸ்வதம்னா கதிஹி பர்த்தா பிரபு சாட்சி நிவாசா சரணம் சுஹൃத். பகவான் தான் சத்தியம், அவன்தான் கதி, அவன்தான் பர்த்தா, அவன்தான் சர்வசாட்சியாக இருக்கான், அவன்தான் எல்லாருக்கும் நிவாசஸ்தானமாக இருக்கான். ஆதலால் புகுந்தேன் அரங்கமா நகருளானே அப்படிங்கிறார் ஆழ்வார். அதனால் உன் அடி புகுந்தேன் அப்படிங்கிறார். உலகம் நித்தியமில்லை, உலகம் சாஸ்வதம் இல்லை. எங்க பாசம் வச்சாலும் அங்கேருந்து நமக்கு கிடைக்கிறது அவமானமும் துக்கமும் தான். பகவானிடத்துல வைக்கிறதுக்காக ஏற்பட்டது தான் இந்த மனசும், அதுலேருந்து உண்டார அன்பும். இந்த மனசே ஏற்பட்டது யாருக்காக என்னால் பகவானுக்காக தான்.
இந்த அன்புங்கிற ஒண்ணுத்துக்கு வேல்யூ எங்க வச்சா கிடைக்கும்னால் பகவான்கிட்ட வச்சாதான் கிடைக்கும். பகவான்கிட்ட வைக்கிறதுக்கு என்ன ஹேத்துனால் அவன்தான் கதிங்கிறது முதல்ல புரியணும். அவனை தவிர வேற யாரும் நமக்கு பந்து இல்லைங்கிறது தெரியணும். அவன்தான் நம்ம வாழ்க்கையை நடத்த போறான்ங்கிறதுல தீர்மானமாக இருக்கணும். கதிஹி பர்த்தா, அவன்தான் நமக்கு பிரபுங்கிறது தெரியணும். நம்ம பிரபு இல்லை நமக்கு. நம்ம குடும்பத்துக்கு நம்ம தலைவன் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவாறு சொல்லிட்டு இருக்கட்டும். நம்ம எப்படி நினைக்கணும்னால், ராமா இது உன்னோட குடும்பமாச்சே, இந்த குழந்தைகளோ இந்த வீடோ இதுல உள்ள பைசாக்களோ இதுல உள்ள பொருட்களோ எல்லாம் ராமனோடது ராமனோடதுன்னு சாதுக்கள் அந்த பாவனையிலேயே வீழ்ச்சின்னு இருக்கிற நேரம் முழுக்க இருப்பார். பிரபு அவன்தான் பிரபு, அவன்தான் சர்வசாட்சியா இருந்து எல்லாத்தையும் பார்க்கிறான், நடத்துறான். சாட்சி அவன்தான், நிவாசஸ்தானம் அவன்தான், அடைய வேண்டிய இடம், சாஸ்வதமான இடம் அவன்தான். நிவாசகா சரணம், சரணமடைய வேண்டியவன் அவன்தான். சுஹுருத்து, நமக்கு எப்பொழுதும் நல்லது நினைக்கிறவன் அவன்தான். நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத நமக்கு நல்லது செய்யறவாளுக்கு சுஹுருத்துன்னு பேர். சாதுக்களை சுஹுர்த்து அப்படின்னு சொல்லுவா. ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நமக்கு நல்லதை செய்யணும்னு ஈடுபடுறவா. பிரத்யுபகாரம் அனபேட்ச ஹிதகாரி சுஹுருத்து அப்படின்னு பேர். சுஹுருத்துன்னா எதிர்பார்ப்பு இல்லாத யாரு செய்யறாளோ அவர்களுக்கு சுஹுருத்துன்னு பேர். ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா சுஹுருத்து, ஒரு மனைவிக்கு கணவன் சுஹுருத்து. இது போல ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு சுஹுருத்து. நம்ம கிட்டேந்து ஒண்ணு எதிர்பார்க்காத நமக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவாள், ஈடுபடுறவாள் சுஹுருத்து. பகவான் தான் எல்லாருக்கும் சுஹுருத். சுஹுருதம் சர்வபூதானாம். அதே கீதையில இன்னொரு 5வது அத்தியாயத்துல போய் கடைசி ஸ்லோகம் சொல்றது, எல்லாருக்கும் சுஹுர்த்து அவன் தானே. அவனை வழிபடுறதுக்கு கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம்னு பல மார்க்கங்கள் இருக்கு. இதே அத்தியாயத்துல த்ரைவித்யாமாம் சோமபாஹ் பூதபாபாஹ யஜ்ஞைரிஷ்டா ஸ்வர்கதிம் பிரார்த்தயந்தே தே புண்ணியமாசாத்ய சுரேந்திரலோகம் அஸ்னந்தி திவ்யாம் திவிதேவ போகானி. திரைவித்யா அப்படின்னா 3 வேதங்களால செய்யக்கூடிய யஜ்ஞங்கள். சோமபாஹா, சோமயாகாதி யஜ்ஞங்களை செய்யறது ஒரு சாதனம். சோமயாகம், கருடச்சயனம், அதிராத்திரம், வாஜபேயம் முதலிய யஜ்ஞங்களை செய்யறது, அதுவும் எப்படி செய்யணும்னால் பகவானுக்கு பிரீத்தியாக செய்யணும், பகவதர்ப்பண புத்தியோட செய்யணும். இந்த யஜ்ஞங்கள் என்ன பண்ணும், ஒரே டிக்கெட்டு தான். பகவானுக்கு பிரீத்தியாக செஞ்சுட்டோமானால் ஞானம் மோட்சத்தை கொடுத்துடும். சாமானிய கர்மான்னு செஞ்சுட்டானால் சொர்க்கத்துல கொண்டு போய் விட்டுடும். கூகுள் மேப்பே நம்ம ஒரு ஊருக்கு போட்டா அது இங்கே கொண்டு விட்டு விடுறதோனும். நம்ம ஒண்ணு நினைச்சுட்டு இருக்கோம் அங்கதான் போயின்னு இருக்குன்னு, அந்த மேப்பு நடுப்புற ஏதோ மிஸ்டேக் ஆயிடுத்து வேற எங்கேயோ கொண்டு போய் விட்டு கொடுத்து. அதுபோல யாகங்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக செய்யணும். எல்லாரும் அதிகாரி இல்லை கர்மானுஷ்டானத்துக்கு. சொர்க்கத்தின் பிரார்த்தயந்தே, சொர்க்கத்தை உத்தேசிச்சு ஒருத்தன் யஜ்ஞங்களை பண்ணினானால் சொர்க்கம் தான் கிடைக்கும். அங்க போய் அந்த புண்ணியத்துக்கு எவ்வளவு வேல்யூவோ அந்த சுகங்களை அனுபவிப்பான். அஷ்டந்தி திவ்யானு திவிதேவ போகானு, புண்ணியமாயிடுத்தானால் உடனே கீழே தள்ளி விட்டுடுவார். தே புண்ணியமாசாத்திய சுரேந்திரலோகம் தேதம் புக்துவா சொர்க்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விஷந்தி. கீழே வந்துடுவான் திரும்ப. சொர்க்க பிராப்திக்காகன்னு கர்மானுஷ்டானங்களை பண்ணினானால் இந்த சைக்கிள்லயே ஒழுன்னு இருப்பா. ஏவம் த்ரயீ தர்மம் அனுப்பிரபன்னா கதாகதம் காமகாமா லபந்தே சொல்லிவிட்டு பின்ன என்ன பண்ணணும்னால் அனன்யாச்சிந்தயம் தோமாம் ஏ ஜனாஃப் பரியுபாசதே. இந்த அத்தியாயத்துல தான் சொல்றா. அந்நிய சிந்தனை இல்லாத அர்ஜுனா என்னையே வழிபட்டானால் தேஷாம் நித்யாபியுக்தானாம், என்னையே அபிமுகனாக இருந்தானால் அபியுக்தனாக இருந்தானால் யோகக்ஷேமம் வகாமியகம், அவனுடைய யோகக்ஷேமத்தை நான் வகிப்பேன். இல்ல நிறைய தேவதைகள் சொல்லியிருக்கே அவளெல்லாம் வழிபட வேண்டாமான்னால் வழிபடு. பகவான் சொல்றார், நீ யாரை வழிபட்டாலும் உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வழிபடுறது என்னதான். ஏ பின்ய தேவதா பக்தாக யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேபி மாமேவ கௌந்தேயா. அர்ஜுனா, அந்த தேவதைக்குள்ள இருக்கிறவனும் நான் தான், அந்த தேவதைக்குள்ளேயும் தேவதையாக இருக்கிறவன் நான் தான். அந்த தேவதைக்கு நீ கேட்கிற வரனெல்லாம் கொடுக்கிற சக்தியை கொடுத்தவனும் நான் தான். இல்ல நான் பிதற்களை வழிபடலாம்னு இருக்கேன், தேவதையை வழிபடலாம் இருக்கேன்னு நான் அந்த பாவனையில தான் வழிபடுவேன்னா தேவான் தேவய யாந்தி தேவவிரதா தேவானி பிதிருண்யாந்தி பிதிருவிரதாக
பூதானி யாந்தி பூதேஜ்யாக யாந்தி மஜ்ஜாஜினோபி மாம். பாக்கி தேவதைகளை வழிபட்டேயானால் வழிபடு, ஆனா அங்க விதானங்கள் ரொம்ப அதிகம். பாக்கி கிருஷ்ணன் சொல்றார், பாக்கி தேவதைகளை வழிபட்டேயானால் அந்த பூஜா கல்பங்கள்னு ஒரு விதானம் இருக்கு, அந்த முறைப்படி அதை செய்யணும். செஞ்சேயானால் அந்த தேவதையை போய் அடைவேன். யாந்தி தேவவிரதா தேவான்னு. இல்லை எனக்கு பிதிர்காரியத்துல ரொம்ப ஸ்ரத்தை, தர்ப்பணம் ஸ்ராத்தாதிகளை நான் ஸ்ரத்தையா பண்ணுவேன், பிதர்களுக்கு மேல தெய்வம் இல்லைன்னு நினைச்சேயானால் பித்ருஞாந்தி பித்ருவிரதாக, பித்ருலோகத்துல போய் பிதர்களோட ஆவேன். பூதங்களை வழிபடுவேன், பூத பிரேத பிசாச்சங்கள்னு க்ஷுத்ர தேவதைகளை சில பேர் வழிபடுறாளே, அவர்களால மேலே ஏற முடியாது, அவளோட சரியா போச்சு. பூதானியாந்தி பூதேஜ்யாக, அந்த பூதங்கள்லயே உத்தனாக ஆயிடுவான் அவன். யக்ஷஸை ஆராதிச்சானா ஒரு யக்ஷனா ஆயிடுவான், பிசாசத்தை ஆராதிச்சானால் பிசாசா ஆயிடுவான். பூதானி யாந்தி பூதேஜ்யாக யாந்தி மத்யாஜினோபி மாம். என்ன வழிபட்டாயானால் அர்ஜுனா என்னாவும் ஆக சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்றார், எல்லா தேவதைகளை வழிபடுறதை விட அர்ஜுனா என்ன வழிபடுறது ரொம்ப சுலபண்டா. ஏன் வழிபடக்கூடாது? என்ன வழிபடுறது ரொம்ப சுலபம். எப்படி வழிபடுறதுன்னால், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹ. ஒரு இலை கொடுத்தா போறோம் நான் சந்தோஷப்படுவேன். ஒரு துளசி தலமோ இல்லை ஒரு மறிக்கொழுந்தோ ஒரு மருவோ ஏதோ ஒரு இலையை கொடுத்தா போறோம் நான் சந்தோஷப்படுவேன். புஷ்பம், தாமரை புஷ்பமோ மல்லிகை புஷ்பமோ இல்லை ஒரு பாரிஜாதமோ ஏதோ ஒரு புஷ்பம். இங்க எல்லாமே பகுவச்சனத்துல இல்லை ஏகவச்சனத்துல இருக்கு. பத்திரம் புஷ்பம் பலம் ஒண்ணுதான் கேட்கிறா. ஒரு துளசி தலம், ஒரு புஷ்பம். கஜேந்திரன் ஒரு தாமரை பூ தானே கொடுத்தார். இன்னைக்கும் குருவாயூரப்பன் கீழே வைக்காம கையிலேயே வச்சுட்டு இருக்காரு. கஜேந்திரன் குடிச்ச தாமரை பூ தானே அடையாளமா கையில வச்சுட்டு இருக்கார். குருவாயூரப்பனுக்குன்னு உள்ள தனி அடையாளம் என்னன்னால் கஜேந்திரன் கொடுத்ததான புஷ்பம். மகாவிஷ்ணு இல்ல, எங்க பெரியவாள் சொல்லுவாள், கஜேந்திரனை காப்பாத்தினது குருவாயூர்ல இருக்கிற தெய்வம் தான் அப்படின்பா. ஏன்னால் விஷ்ணு கையை இப்படி தூக்கி வச்சுட்டு இருக்கார், சங்க சக்கரங்கள்லாம் வச்சுட்டு இருக்கார். விஷ்ணு கையிலையும் ஒரு பத்மம் இருக்கு, சசங்க சக்கரம் சகிரீட குண்டலம் சபத்மம் இருக்கு. ஆனா அந்த பத்மம் காம்பு கிள்ளி இருக்கு. குருவாயூரப்பன் கையில இருக்கிற பத்மம் கையில இருக்கு, அந்த காம்பு கால் அடி அண்ட பரியந்தம் இருக்கு, கால் கட்டவரல் பரியந்தம் இருக்கு. மனுஷால் கொடுத்தா கிள்ளி கொடுப்பாள், யானையால கிள்ள முடியாது. அதனால குருவாயூர்ல இருக்கிற தெய்வம் தான் கஜேந்திரனை காப்பாத்தினது. கஜேந்திர வரதன் குருவாயூரப்பன் தான் அப்படின்னு. ஒரு புஷ்பம், ஒரு துளசி தலம், இல்லை ஒரு கீரை கொடுத்தால் ஊத்தி கரையேறி போயிட்டாள். ஒரு புஷ்பம் கொடுத்தான், கஜேந்திரன் கரையேறி போயிட்டான். தோயம், ஒரு உத்ரண்ணி ஜலம், பாலோ தேனோ பன்னீரோ அதெல்லாம் கூட பகவான் கேட்கல. இங்க பகவத்கீதையில எப்பேற்பட்ட அத்தியாயத்துல போய் என்ன சொல்லிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? ராஜவித்யா ராஜகுஹ்யம்னு ஆரம்பிச்சு பெரிய ராஜயோகத்தை சொல்ல வந்த அத்தியாயத்துல போய் ஒரு துளசி தலம் கொடுடா, ஒரு புஷ்பம் கொடுடா. வாங்கின்னு வர புஷ்பங்கள்லாம் உங்க ஆத்து மாமியே வச்சுக்கிட்டோம். ஒரே ஒரு பவழமல்லி வாசல்ல உதிர்ந்ததை எனக்கு கொண்டு கொடு. மல்லிகையோ முல்லையோ எதா இருந்தாலும் உங்க ஆத்து மாமிக்கே கொடு. அவளை வச்சுக்கிட்டோம். எனக்கு உதிர்ந்த பாரிஜாதத்திலேருந்து ஒன்னே ஒண்ணு கொடும். பத்திரம் புஷ்பம், கீரையிலேருந்து ஒரு சொட்டு கீரை கொடும். ஆத்துல கீரை சமைக்கலையா, துளசி வச்சு ஆத்துல பயிரிடலையா, ஒரு துளசி எடுத்து குருவாயூரப்பனோட சரணத்துல. தோயம், ஒரு உத்ரண்ணி ஜலம் கொடு அப்படிங்கிறார். கங்கா ஜலம் தான் வேணும்னு சொல்லல. யமுனையிலேருந்து கொண்டு வா ஜலம், நேர பத்ரிகாசிரமம் போய் அலகநந்தாலேருந்து கொண்டு வா ஜலம்னு சொல்லல. நீ ஒழங்குற ஜலத்திலேருந்து ஒரு உத்ரண்ணி ஜலம். தோயம், காவேரி தோயம்னு சொல்லல, கங்கா தோயம்னு சொல்லல, தோயம். தோயம் யார் கொடுத்தான்னால் ருக்மாங்கதன் அப்படின்னு ஒரு ராஜா கொடுத்தார். அதுவும் பகவானுக்கு கூட நேர கொடுக்கலையாம், அடியார்களுக்கு கொடுத்தார். அடியார்களுக்கு கொடுத்ததையே ஞாபகம் வச்சுன்னு பகவான் தனக்கு கொடுத்ததாக சொல்றார். ருக்மாங்கதன் ஒரு சாதுக்கு கொடுத்ததான ஜலத்தை ஜீவ ஜலார்ப்பணான்மே அப்படின்னு பாகவதத்துல ஒரு அத்தியாயம் ருக்மாங்கதனுடைய சரித்திரம். அதுபோல ரந்தி தேவன் அப்படின்னு ஒரு ராஜா, அவருடைய சரித்திரமும் ஜலம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த ஜலத்தை பகவான்னு பாவிச்சு நீ ஜீவகோட்டிகளுக்கு சாதுக்களுக்கு செஞ்சா கூட அது என்னை அடையுங்கிறார். சாதுக்களை பகவானுடைய பாவனையா நீ நம்பி கொடுத்தையானால் அதுவும் எனக்கு செய்யற பூஜை தாங்கிறார். தோயம் அப்படின்னு ஒரு உத்ரண்ணி ஜலம் எனக்கு கொடு அப்படிங்கிறா. ஸ்ரீரங்கத்துல பிள்ளை லோகாச்சாரியர் போல ஒரு பக்தர் ரங்கநாதனை பார்க்க வந்தா.
ரங்கநாதன் கோவிலுக்கு போனா யாருமே 2 ஊதுபத்தி கற்பூரம் ஏதாவது எடுத்து துளசி ஏதாவது எடுத்துன்னு போவாளே. ஸ்ரீரங்கத்திலேயோ ரங்க ராஜா, அவர் யார் எது கொண்டு வந்தாலும் லட்சியம் பண்ண மாட்டார், வந்தா போறோம். அவர் நடையில வந்து அஞ்சலி பண்ணி நின்னா போறோம். பாக்கி கோவில் போல தேங்காய் பழங்கள்லாம் எடுத்துன்னு போய் அங்க பூஜை அர்ச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது. அர்ச்சனை பண்ணி கொடுப்பாள், ஆனா வேணுங்கிறது கிடையாது. எடுத்துன்னு வந்து அதான் இங்க அப்படின்னு பாக்கி கோவில் போல யாராவது இது என்ன எடுத்துன்னு வந்தாதான் இங்க தீபம் எரியும், யாராவது ஏதாவது கொண்டு வந்தாதான் இங்க பழம் கொண்டு வந்தாதான் இங்க நைவேத்தியங்கிறா போல இல்லே. ரங்கராஜனாக இருக்கார் ஸ்ரீரங்கத்துல. நேர போயிட்டார் இந்த பக்தர். போனதுமே உயர்ந்த பக்தரா இருக்கிறதுனால படுத்துட்டு இருக்கிற பெருமாள் பிறண்டு திரும்பி இவரை பார்க்க கேட்கிறார், என்ன சுவாமி என்ன பார்க்க வந்திருக்கேங்கிறே, கையில ஏதாவது கொண்டு வந்தேலா? குச்சேலரை கேட்கிறா போல கேட்கிறா, ஏதாவது கொண்டு வந்தேலான்னார். கொண்டு வரலேன்னார். எங்க தேர்த்தா மாடினேல்? காவேரியில தான். கரையில எவ்வளவோ துளசி முளைச்சிருக்குமே, ஒரு 4 துளசி கொண்டு வரக்கூடாதா எனக்கு? தோணல்லேன்னார். கரையில எத்தனையோ நாவல் பழம் இழந்த பழம் மரங்கள்லாம் இருக்குமே, 2 பழம் உதிர்ந்து இருக்குமே, அதுல இருந்து எனக்கு கொண்டு வரக்கூடாதா? முடியலன்னா பெருக்கி விட மாட்டேங்கிறாள், அதுக்கும் குத்தகைக்கு விட்டுருக்காள், அவாதான் எடுத்துக்கிறாள், எங்களுக்கு கொடுக்கறது இல்லைன்னா. பழமும் இல்லை, துளசியும் கொண்டு வரலையா? இல்லை. புஷ்பம் ஏதாவது பூ கொண்டு வரக்கூடாதான்னால், ஒரு மழம் 100 ரூபா விற்கிறான் மல்லிகைப்பூ, நான் எங்க வாங்கறது? நானும் அடியார், எனக்கு அது சாத்தியம் இல்லைன்னா. காவேரியில குளிச்சேங்கிறே, அதுல இருந்து ஒரு சொம்பு ஜலத்தை கொண்டு வந்து எனக்கு கொடுக்க கூடாதா? ஜலத்தையாவது கொண்டு வரக்கூடாதா? இல்ல மடப்பள்ளிக்காவது உடையவரை போல ஒரு குடம் கொண்டு வந்து கொட்டினேன்னு இருக்கக்கூடாது? அது ஒரு கைங்கரியம் ஸ்ரீரங்கத்துல. அதுக்கு இன்னைக்கு பல சாதுக்கள் போட்டி போடுவாள், ஒரு குடத்தை எடுத்துன்னு போய் ஜலத்தை எடுத்துன்னு வந்து மடப்பள்ளிக்கு விடுறது, திருவாராதனத்துக்கு விடுறது. இதெல்லாம் பாக்கியம் ராமானுஜர் ஏற்படுத்தினதானே ஒரு சம்பிரதாயம். ஜலமாவது கொண்டு கொடுக்க கூடாதான்னா, கையில ஒன்றும் பாத்திரம் இல்லை எடுத்துன்னு வர்றதுக்குன்னா. பெருமாள் பார்த்தார், என்ன பெரிய ஆளா இருக்காரே இவர், எதை கேட்டாலும் இல்லை இல்லைன்னா தானே வேகம் வரும். என்னப்பா ஒண்ணுமே இல்லைங்கிறியே, உன் கண்ணுல உள்ள ஜலம் கூட வத்தி போயிடுத்தான்னா. புஷ்பம் பழம் தோயங்கள்லாம் வேண்டாம், உன் கண்ணுல இருக்கிற ஜலத்திலேயாவது 2 பொட்டு விடக்கூடாதா? 2 பொட்டு விடக்கூடாதான்னா. அதுக்கு அவர் சொன்னார், அந்த கண்ணீரும் உமக்கு கிடையாது, உன்னோட பக்தாளோட கதையை கேட்டு விடுறதுக்காக வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா. கோபிகைகளை போல பக்தால், பிரகலாதாதிகளை போல, சபரி போல உள்ள பக்தாளுக்காக அவளுடைய பக்தி பாவத்தை கேட்டு கண்ணீர் விடுவேன், அந்த கண்ணீரும் உமக்கு கிடையாது. என்னை ஜெயிச்சுட்டேரே ஐயா அப்படின்னாராம் பெருமாள். எல்லாம் கொண்டு வந்தாதான் சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறது இல்லை. அந்த பக்தி ஒண்ணு இருந்தாலே பக்தியா துஷ்யதி கேவலம் நச்சவயா பக்தி பிரியோ மாதவா. பக்தி ஒண்ணு இருந்தா போறோம். அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், நீ எதுவுமே எனக்குன்னு தர வேண்டாண்டா அர்ஜுனா, நீ என்னெல்லாம் சாப்பிடுறியோ, நீ காபி சாப்பிட மாட்டியா எழுந்துண்டா, அப்புறம் ஒரு 8-8:30 ஒரு ஓட்ஸ் சாப்பிட மாட்டியா, மத்தியானம் லஞ்சு சாப்பிட மாட்டியா, ராத்திரி டின்னர் சாப்பிட மாட்டியா, எடுத்து வாயில போட்டுக்கிறதே ஏதோ ஊர் பேச்செல்லாம் பேசின்னு இருக்காதே, கோவிந்தான்னு சொல்லி வாயில போடுற, கிருஷ்ணான்னு சொல்லி வாயில போடுடா. ஸ்நானபான ஜப தபகலு மாடுதே கிருஷ்ணாயன பாரதே. தலையில தண்ணி கொட்டிக்கிறதே கிருஷ்ணான்னு சொல்லுடா. உள்ள இருக்கான் பரமாத்மா, அவனுக்கு நடக்கிற அபிஷேகம் பூஜைன்னு நினைச்சுட்டு தலையில தண்ணியை கொட்டிக்கோ. உள்ள ஒருத்தன் இருக்கானோனோ, ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதின்னு எல்லாருக்குள்ளேயும் அவன் இருக்கிறதுனால தானே சஞ்சாரம் இருந்துட்டு இருக்கு. அவன் இருக்கிறதுனால தானே சார்னு ஒருத்தர் சல்யூட் பண்றாள், மதிக்கிறாள். உள்ள ஆள் இல்லைன்னா சல்யூட் போடுவாளா, குட் மார்னிங் சொல்லுவாளா ஒருத்தர் பார்த்து? பாரியா பிப்யதி தஸ்மின் காயே அப்படின்னாலும் ஆச்சாரியா. ஆளுக்காலா உள்ள ஒருத்தன் இருக்கிறதுனால எல்லாருக்கும் மரியாதை. அவன் போயிட்டானால் பத்னி கூட பயப்படுவாளாம். 50 வருஷம் 60 வருஷம் குடுத்தனம் பண்ண பத்னி கூட அந்த ஆளை அண்ணன்ட போயிட்டாரு ஹிருதயத்துல இருந்துனால் பையனை கையில பிடிச்சி வச்சுப்பாலாம், என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாதே பயமா இருக்கு அப்படின்பாலாம். நேரமாயிடுது, நாளைக்கு தான் மேல சம்ஸ்காரம் ஆகணும்னால் பையனை கையில பிடிச்சிட்டு என்னை தனியா விட்டுட்டு போயிடாதே பயமா இருக்கும்பாலாம் 60 வருஷம் குடுத்தனம் பண்ண மனைவி. ஏன்னால் ஆளுக்காலா உள்ள ஒருத்தன் நேத்துக்கு இருந்தான், தைரியமா இருந்தோம், சந்தனம் பூசினோம், மாலை போட்டோம், அவரோட சேர்ந்து கல்யாணங்கள்ல ஊஞ்சல் ஆடினோம், மாலை மாத்தினோம், எல்லாம் உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு. அதுதான் கோபிகைகள் சொல்றாள், எத் பத்திய பத்திய சுஹൃதாம் அனுவருத்திரங்க ஸ்திரீணாம் சுதர்மைதி தர்மவிதா துவயோக்தம். கணவனை பஜிக்கணும், பிள்ளைகளை போஷிக்கணும்னு நீங்க சொல்றதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம். உள்ள இருக்கிற பரமாத்மாவுக்கு செய்யற பூஜைன்னா நாங்க செய்வோம், வெறும் கணவனுக்குன்னா இல்லை அப்படின்னு. கணவனை பக்தி பண்ணி பதிவிரதா தர்மம்னு சொல்றது, அந்த பக்தி யாருக்குன்னால் உள்ள இருக்கிற பரமாத்மாவுக்காக. குழந்தையில போஷணம் பண்ணுனால் குழந்தை பரமாத்மா உள்ள இருக்கான்ங்கிற பாவனையோடு செய். அதை இங்க சுவாமி சொல்றார், எத் கரோஷி எதஷ்னாசி எஜ்ஜுஹோசி ததாசியது
ஹோமத்துல ஏதாவது போட்டாலும் சரி, உன் வாயில எதையாவது போட்டுண்டாலும் சரி, நீ என்ன செஞ்சாலும் சரி, அர்ஜுனா எனக்குன்னு தனியா ஒரு புஷ்பம் பழம் தோயம்னு எடுத்து வைக்க வேண்டாம், உனக்கு செய்யறதுலயே எனக்குன்னு சொல்லிட்டு செய்ய போறான். பையன் சம்பாதிச்சதை பையன் தான் வச்சுக்க போறான், அப்பா அவன்கிட்ட தான் கொடுக்க போறார், தான் சம்பாதிச்சதையும் சேர்த்து அவன்கிட்ட தான் கொடுக்க போறார். ஆனாலும் எதிர்பார்ப்பார், அப்பா பையன் சம்பாதிச்சதை அப்பா இந்தான்னு கவரை கொண்டு கொடுத்தானா கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பார். இல்லே நான் இவ்வளவு சம்பாதிச்சேன்னு சொல்லணும்னா அது மரியாதைக்கு எதிர்பார்ப்பார். ஏன்னால் இத்தனை வருஷம் அவர் தானே வளர்த்து ஆளாக்கி இருக்கார். பிறந்ததுலேருந்து தொட்டிலேருந்தே சம்பாதிக்க போயிட்டானா? 25 வருஷம் அவர் தானே வஸ்திரத்திலேருந்து ஆகாரத்திலேருந்து கொடுத்து, படிப்பை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, ஒரு கல்யாணம் கார்த்தி பண்ணி வச்சு எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் இது என்னோட லைஃப் அப்படின்னு எத்தனை குழந்தைகள் இன்னைக்கு அப்பா அம்மாட்டியே சொல்றான், அம்மா நீ தலையிடாத இது என்னோட லைஃப். அம்மா கூப்பிட்டு சொல்றான், நேர அப்பாட்ட பேச முடியாதவன், அம்மா உங்க ஆத்துக்கார்ட்ட சொல்லி வை இது என்னோட லைஃப், என்னோட லைஃப்ங்கிறான். இன்னைக்கு தானே சொல்றேன், நேற்றுக்கு மலமூத்திரத்துல கிடந்தியே அப்ப சொல்ல வேண்டியதானே என்னோட லைஃப் நான் தொடச்சிக்கிறேன்னு, நானே பாத்துக்கிறேன்னு உன்னால சொல்ல முடிஞ்சுதா? அன்னைக்கு நானே வைத்தியத்துக்கு டாக்டர்கிட்ட போய்க்கிறேன்னு ஒரு வயசு 2 வயசுல நானே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறேன், நானே டாக்டர்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்ல முடிஞ்சுதா? ஃபீஸ் உன் கையில இருந்துதா கொடுக்கறதுக்கு? ஆயுஷையே அர்ப்பணம் பண்ணி தானே வளர்க்கிறாள் ஒரு அப்பா அம்மா குழந்தையே. சொல்லணுங்கிறது ஒரு மரியாதை எதிர்பார்க்கிறாள். சொன்னா என்ன பண்ண போறாள்? எனக்கு ஒரு 10 ரூபா கொடுன்னா கேட்க போறா? தான் சம்பாதிச்சதையும் அவன்கிட்ட தான் கொடுத்துட்டு போறாள்னால் சொன்னா ஒரு சந்தோஷம். அதுபோல பகவான் சர்வஜகத் பிதாவா இருக்கிறதுனால சொல்றான், என்ன மறந்துட்டு சாப்பிடாதடா அர்ஜுனா, நீ மும்பாயில ஏதாவது போட்டுண்டா கூட கிருஷ்ணான்னு சொல்லிட்டு போட்டு கூட, அப்பதான் அந்த அன்னம் நமக்கு அமிர்தமயமா ஆக்கும், பிராணமயமா ஆக்கும். பகவானை மறந்துட்டு சாப்பிட்டானால் வேதம் சொல்றது அந்த அன்னமே உனக்கு மரணத்துக்கு ஹேத்துவா போயிடும்னு சொல்றது. அன்னம் பிராணம் அன்னம் அபானமாகும் அன்னம் மிருத்யும். அந்த பகவானை மறந்துட்டு சாப்பிட்டே ஆனால் எத்தனை பேருக்கு ஃபுட் பாய்சன்லயே போயிட்டாளுங்கிறார். எங்கேயோ போனா சாப்பிட்டா போயிட்டு. இப்போ போன வாரம் திருச்சியில ஒரு 40 ரூபாய்க்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு மோமோஸ் ஏதோ ஒன்று சாப்பிட்டாலாம், 4 வாங்கி சாப்பிடல போயிட்டாளுங்கிறார். 30 வயசு கூட ஆக்கல. உலகம் முழுக்க எல்லாரும் வாங்கி சாப்பிட்ற பண்டம் தானே, தினம் தானே வாங்கி சாப்பிட்டு இருக்கா. அதுல என்ன இருந்தது ஏன் போனாலுங்கிறத பத்தி அப்புறம் விசாரிப்போம். அதை சாப்பிட்டால் போயிட்டாலும் தானே நியூஸ் பார்க்கிறோம். அப்போ சாப்பிட்றதா வேண்டாமா? அந்தந்த வேலைக்கு பசிக்குமே க்ஷுத்வியாதி. ஆகாரத்தினால தானே நமக்கு ஆரோக்கியம் ஏற்படும். ஆகாரம் சாப்பிடணுமே, என்ன பண்றதுனால் அதுக்குதான் பகவான் சொல்றார், உனக்கு உனக்குன்னு சாப்பிடாதே கிருஷ்ணான்னு எனக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடு, பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடு. அதுல ஒரு படமோ பிம்பமோ வச்சிருந்து காமிச்சுட்டு சாப்பிடு. ஆவி உனக்கு அமுது எனக்குன்னா தமிழ்ல. புகை இதுல இருந்து வர புகைதான்பா உனக்கு, பண்ண முழுக்க எனக்கு. ஆவி உனக்கு அமுது எனக்குன்னா அந்த ஆவியாவது காமிக்க வேண்டாமா? அந்த ஆவியை கூட காமிக்காத பாவியா இருக்கலாமா நம்ம? பகவானுக்குன்னு இல்ல. தட்டுல போட்டால் பூஜை இல்லை, ஆத்துல படம் இல்லை, வெளியில எங்கேயோ சாப்பிடுறோம். தட்டுல போட்டா கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு, எத்கரோஷி எதஷ்னாசி எஜ்ஜுஹோசி ததாசி, எது என்ன உபாசிக்கிறது ரொம்ப சுலபண்டா அர்ஜுனா அப்படின்னு இந்த ராஜவித்யா ராஜகுஹ்யத்துல ஒரு துளசிதளம், ஒரு புஷ்பம், ஒரு உத்ரண்ணி ஜலம், ஒரு பழம் அப்படிங்கிறதுல பழத்தை கொடுத்தவளுடைய கதை தான் இன்னைக்கு ஒரு மேல ஒரு இருக்கிற நேரங்கள்ல பழத்தை கொடுத்தாலே அவளுடைய சரித்திரம் எந்தனே வர்ணிச்சுனு சபரி பாக்யமோ அப்படிங்கிறார் தியாகராஜ சுவாமிகள். ஒரு நாள் ராமா எங்காத்துக்கும் இது போல நீ வரணும், நான் கொடுக்குற பாலை சாப்பிடணும். நேற்றுக்கு சபரி ஆசிரமத்துக்கு போகலையா? சபரி கொடுத்த பழத்தை ஆசையோட நீ வாங்கி சாப்பிடலையா அப்படிங்கிறார் ஒரு கீர்த்தனத்துல. நான் என்ன சொல்லுவேன் அந்த சபரி பண்ண பாக்கியத்தை என்னன்னு சொல்லு. தௌ புஷ்கரிண்யாஹ் பம்பாயாஹ தீரமாசாத்ய பশ্চিமம் அபஷ்யதாம் ததஸ்தத்ரே சபரியா ரம்யமாஸ்ரம். ஒரு நாள் ஒரு பொழுது கூட பகவானை மறக்காத வாழ்க்கையா இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை. அதை சொல்றதுதான் இந்த சபரி சரித்திரங்கள்லாம். அன்றாடம் அவளுடைய காரியங்கள் அந்த பம்பா நதி கரையில பெரிய யோகம் கிடையாது, யாகம் கிடையாது, தவம் கிடையாது. அவருடைய குருவான மதங்காதி மகர்ஷிகள் போல நித்யாக்னிஹோத்திரம் வேத பாராயணங்கள்லாம் கூட கிடையாது. மதங்கர்னு ஒரு மகர்ஷி இருந்தார் பம்பா நதி கரையில. அந்த ஆசிரமத்துல என்னமோ அந்த பக்கமா வந்த காட்டுவாசியான ஒரு ஸ்திரீ, வேடுவ ஸ்திரீ, அவளுக்கு அவளை பார்த்ததும் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. பகவானை பார்த்தா வராத ஈர்ப்பு சாதுக்களை பார்த்தா ஏற்படும் அப்படிங்கிறது பாகவதம். உண்மையா பகவான் ஆசிரியிச்ச பாகவதோத்தமன் இருக்கானே, அவன்கிட்ட வர ஈர்ப்பு கோவில்ல போய் ஒரு அர்ச்சாமூர்த்திட்டு கூட வராது அப்படிங்க.
இதெல்லாம் அனுபவத்தை சொல்றது பாகவதம். அனுபவம் அப்படிங்கிற அனுபவத்தை சொல்ல வந்த கிரந்தம் பாகவதம். ஏன்னால் தெய்வங்கிறது நமக்கு விலட்சணமாக இருக்கு. மனுஷ வர்க்கத்துல ஒன்னா இல்லே, மனுஷத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கு, மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. எப்போதுமே அவாவாளுடைய லெவல்ல தான் அவாவா சிங்க் ஆவாள். இல்லைன்னு சொன்னா அவளால மெர்ஜ் ஆக முடியாது. தெய்வத்தோட மனுஷனால நேர மெர்ஜ் ஆக முடியாது. நடுப்புற ஒரு குரு இருந்தான், ஒரு ஆச்சாரியன், ஒரு சாது இருந்தார், ஒரு பாகவதோத்தமன் இருந்தார்னால் அவர்கிட்ட மெர்ஜாகி அவர் மூலமா பகவான்கிட்ட கொண்டு சேர்த்துடுவார் அவர். அதுக்குதான் ஆச்சாரியன் ரொம்ப முக்கியம். எதிர்பாராத அவள் வந்தால் காட்டுவாசியா சுத்தின்னு இருந்தவள் இந்த மதங்கரை பார்த்ததுமே ஏதான அவருக்கு சேவை செய்ய, பாகவதால பார்த்ததுமே நமக்கு என்ன தோணணும்னா, நம்ம வயிற்று வலியை இவர் போக்குவாரா, நம்ம தலைவலியை இவர்கிட்ட சொல்லிண்டா சரியா போயிடுமா, நம்ம பிள்ளைக்கு ஒரு புள்ள பிறக்குமா, கல்யாணம் ஆகுமா அப்படின்னு நினைக்க கூடாது. நான் இவாளுக்கு என்ன செய்வேன், இந்த சாதுக்களுக்கு இந்த பாகவதாளுக்கு என் கையில ஏதாவது புஷ்பம் பழம் இருந்தா சமர்ப்பிப்பேன், ஒரு வஸ்திரம் பூஷணம் ஏதாவது இருந்தா சமர்ப்பிப்பேன், என் கையில ஏதாவது ஒரு 10 ரூபா பணம் இருந்தா கிருஷ்ணார்ப்பணம்னு ஓம் தத் சதிதி நிர்தேசான்னு அவ கையில கொடுக்க மாட்டேனா, வீட்டுல அழைச்சு ஒரு புடி அன்னம் போட மாட்டேனா, அன்னம் விட மாட்டேனா, ஒரு சம்பாரமாவது கொடுக்க மாட்டேனா அவளுக்கு அப்படின்னு தோணணும். அவன் தான் உண்மையான சாது, பக்திக்கு அதிகாரி அவன் தான். சாதுக்களை பார்த்ததுமே இந்த சபரிக்கு இவாள்கிட்டேருந்து தனக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கல, இவாளுக்கு நான் எப்படி உபயோகப்படுவேன், இதுதான் சத்துவகுணம்னு பேர். யாரால எனக்கு என்ன உபயோகம் அப்படின்னு நினைச்சானால் ரஜோகுணம், நான் யாருக்காவது உபயோகப்பட்டேனானால் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறது தான் சத்துவகுணம். சத்துவத்தினால வளரக்கூடியது தான் ஞானம்ங்கிற. ஒரு நாளும் ரஜோகுணத்தினாலேயோ தமோ குணத்தினாலேயோ ஞானத்தை முகந்து கூட பார்க்க முடியாது. சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம். முதல்ல சத்துவகுணம் வேணும். சத்துவகுணத்துக்காக தான் ஆச்சாரங்கள் ஆகார நியமங்கள்லாம் விதிச்சிருக்கா. இங்கதான் சாப்பிடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும், இப்படி இப்படி இருக்கணும், ஸ்நான சந்தி யமம் நியமங்கள்னு சொல்றாலே இதெல்லாம் சத்துவகுணம் உண்டாறதுக்காக. சத்துவகுணம் வந்தாதான் பக்தியோ ஞானமோ வைராக்கியமோ எல்லாம் சித்திக்கும். முதல் கிளாஸே சத்துவகுணம் தான், என்ட்ரன்ஸே சத்துவகுணம் தான். தங்கம்னு ஒண்ணு இருந்தா தானே தச்சன்ட்ட கொடுத்தா வளையலோ மோதிரமோ செயினோ பண்ணுவான். பித்தளையை கொடுத்தா பண்ணுவானா? பித்தளை பாத்திரத்தை கொடுத்து எனக்கு தங்க மோதிரம் பண்ணுன்னா எந்த தச்சனால பண்ண முடியும்? தங்கம்னு ஏதோ ஒரு, அது 20 கேரட்டா கூட இருக்கட்டும், 22 இருக்கட்டும், 24 இருக்கட்டும், தங்கமா இருக்கணும். இருந்தாதானே அந்த தங்கத்துக்கு தகுந்தா போல ஒரு ஆபரணம்ங்கிறது பண்ண முடியும். அதுபோல பக்தி ஞான வைராக்கியத்துக்கு வேற ஏதோ ஒரு ரூட்டுன்னு நினைச்சுட்டு இருக்கா லோகத்துல. அபூர்வமா கோட்டியில யாரோ ஒருத்தருக்கு வேணா பகவானுடைய கிருபையினால சித்திக்குமே தவிர, கோடி பேருக்கு என்ன உபாயம்னால் சத்துவகுணத்துக்கு வரணும். சத்துவகுணத்தை பத்தி விஸ்தாரமா கீதையில பகவானும் சொல்லியிருக்கால். குணத்திரய விபாக யோகம் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கு. யாருக்கும் ஹிம்சை இல்லாம இருக்க. முதல்ல அஹிம்சை தான் சத்துவகுணத்தினுடைய அடிப்படை. தன்னை பத்தியே யோசிக்கிறத குறைக்கணும். நான் யாருக்காவது உபயோகப்படுவேனா அப்படிங்கிற பாவனை ஏற்படும். இதெல்லாம் சத்துவகுணத்தினுடைய ஆரம்ப நிலை. சபரிக்கு நான் ஏதாவது உபயோகப்படுவேனான்னு 4 புஷ்பங்களை பழங்களை கொண்டு சமர்ப்பிச்சா, அம்மா இவ்வளவு தூரம் சத்தையா பண்றியே அப்படின்னு அந்த மதங்கர் சொன்னதுமே அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. நம்ம செய்யறது அவளுக்கு உகந்து இருக்கு. அப்புறம் பல வருஷ காலங்கள் அவ ஆசிரமத்தை பெருக்கி கூட்டிண்டு கோலம் போட்டுண்டு அந்த ஸ்திரீக்கு என்ன தெரியுமோ என்ன முடியுமோ அக்னிஹோத்திர சாலையை சுத்தம் பண்ணி கொடுத்துண்டு புஷ்பம் பழங்களை கொண்டு கொடுத்துண்டு ஹோமத்துக்கு உண்டானதான சமைத்து ராட்டி இந்த காட்டுல என்ன கிடைக்குமோ அவளுக்கு என்ன அதிகாரமோ கொண்டு கொடுத்துட்டு இருந்தால் அவளோட இருக்கிறதே சந்தோஷம், பாகவதாலோடு இருக்கிறதே சந்தோஷம். அப்படியே இருந்துட்டு இருந்தவளுக்கு ஒரு நாளைக்கு ஆசிரமத்துல சுத்தின்னு இருக்காள். விமானம் ஒண்ணு, பல விமானங்கள் வந்து இறங்கறது தேவலோகத்திலேருந்து. விமானை ரதுல பிரபைகி, பல விமானங்கள். 50-60 வருஷம் இவள் சின்ன வயசுல வந்திருப்பாளா இருக்கும். கைங்கரியங்கள்லாம் பண்ணி பண்ணி இவளுக்கே வயசாயிடு, 70-80 வயசாயிடு. விமானங்கள்லாம் வந்து நிக்கிறது, பரபரப்பா இருக்கு ஆசிரமமே. கீழே இருக்கிற சிஷ்யால போய் கேட்டால் என்ன விமானம் வந்திருக்கே, ஆச்சாரியன் என்னமோ எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காரே, என்ன நடக்கிறதுன்னா, அம்மா இன்னைக்கு ஆச்சாரியன் திருநாட்டுக்கு எழுந்தருள போறார், நாங்கள்லாம அவரோட கூட போறோம், அதனாலதான் இவ்வளவு விமானங்கள் வந்திருக்குன்னு சொல்ல பல சிஷ்யர்களோட மதங்கர் அந்த விமானத்துல ஏற ஓடி போய் கதறி காலில் விழுந்து சொன்னால், இந்த அடியால விட்டுட்டு போயிடாதீங்க, உங்களை தவிர உலகம் இல்லைன்னு இருந்தேன் நான், என்னை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்ல அப்ப மதங்கர் கூப்பிட்டு சொல்றார், அம்மா அசடே அழாதே, இப்ப நான் உன்னை அழிச்சுன்னு போக மாட்டேன், உனக்கு ஒரு இடம் நான் அங்க போட்டு வைக்கிறேன், கட்டாயம் என்னோடதான் உன்னை நான் வச்சுப்பேன், ஆனா நீ என்னை இப்ப வருத்தப்படாதே, எங்களுக்கெல்லாம் இல்லாத பாக்கியம் உனக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னாலாம். என்ன பாக்கியம்? உங்களோட இருக்கிறத விட எனக்கு என்ன பாக்கியம்னால்,
எங்களுக்கு ஆயுசு முடிஞ்சு போயிடுத்து, அதனால தேவலோகத்திலேருந்து விமானம் வந்திருக்கு, நாங்க கிளம்பி போறோம். அது மாதிரி உனக்கு இல்லை. உனக்கும் சில காலம் பூலோகத்துல வாழற ஆயுசு இருக்கு. பூலோகத்துல இருக்கிற ஆயுசு இருக்கிறதே அதை நீ முடிச்சுக்காத. இருக்கிறது எவ்வளவு பாக்கியம். அழுத்துக்கிறாள். இப்பெல்லாம் இருக்கிறதுக்கே அழுத்துக்கிறா. ஏன் அழுத்துக்கிறாள்னால் இருக்கிறதுக்கு என்ன நோக்கமோ அது தெரியல, அதனால அழுத்துக்கிறா. சாப்பிட்றதுதான் நோக்கம்னால் 4 வேளை சாப்பிட்டா அழுத்து போறது. இங்க போறது அங்க போறதுதான் நோக்கம்னால் 4 இடம் அலைஞ்சதுமே அப்பாப்பா நம்ம ஆத்துல இருக்கிறதே சந்தோஷம் அப்படின்னு ஒரு இடமா ஓடுங்கிறா. ஆத்துல இருந்தாலும் போர் அடிக்கிறது. எது செஞ்சாலும் கொஞ்ச நாள்ல போர் அடிக்கிறதுக்கு என்ன காரணம்னால் எதை செய்யணும்னே இன்னும் தெரியலையே. எதை செய்யணும், எதற்காக நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோம், அதுக்குதான் ஒரு ஆச்சாரியன் வேணும், கைடு நம்மளை வழி காட்டுறதுக்கு. சன்மார்க்கத்திலே நம்மளை காமிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும். சரியான ஆச்சாரியனை ஆசிரியிக்கணும். அவள் சொல்றாள், உங்களோட இருக்கிறதுக்கு மேல எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டா, பூலோகத்துல இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, உங்களோட உங்களுக்கு சேவை செய்யறது தான் எனக்கு பாக்கியம்னா. அப்படி சொல்லாதே அம்மா, அப்படி சொல்லாதே. பரமாத்மா சர்வேஸ்வரன் பூலோகத்துல தசரத குமாரனாயும் கௌசல்யா நந்தனாயும் கௌசல்யனுடைய ரங்கநாதார்ச்சன பலனாயும் வந்து அவதரிச்சிருக்கான். பிதிருவாக்கியம்னு இப்ப சித்திரக்கூட்டம் வந்திருக்கான். இன்னும் கொஞ்ச காலத்துல அப்படியே அங்க இங்க வந்து வனவாசத்திலே நம்ம ஆசிரமத்துக்கு வரப்போறான். நம்ம ஆசிரமத்துக்கு அந்த பரமாத்மா வரத்தே நீனும் வந்துட்டேயானால் இந்த ஆசிரமத்துல ஒரு ஆசாமி தான் பாக்கி. நேற்றுக்கு ஒரு சுவாமிகள் இருந்தால் முடிஞ்சு போயிடுத்து, அந்த ஆசிரமம் பூட்டி போட்டிருக்கு, பாழ்த்து போயிடுத்துன்னு சொல்லலாமா? பகவான் வர காலத்திலே எனக்கு பிரதிநிதியா அந்த பகவானை புஷ்பம் பழங்களை கொடுத்து பூஜிக்கிறதுக்கு நான் இங்க இல்லைன்னாலும் இது மதங்காசிரமம்னு தேடி வருவான் பகவான். மதங்கர்னு ஒரு மகர்ஷி இருந்தார்னு யாராவது நிச்சயம் சொல்லுவாள். அந்த ஆசிரமத்துக்கு போறேன்னு விசாரிச்சு சுதீக்ஷ்ணாசிரமம், அகஸ்தியாசிரமம், சரபங்காசிரமம்னு ஆசிரமமா போயின்னு இருக்கிற பகவான் மதங்காசிரமத்துக்கு வருவான், விடமாட்டான். இதை எப்ப சொல்றார்? சபரி ஆசிரமத்துக்கு பகவான் வரத்துக்கு 13 வருஷம் முன்னாடி சொல்றாளாம் மதங்கர். வருவான்கிறான். அவன் வருவான். அவன் வர காலத்துல என்னுடைய சார்பாய் எனக்கு பிரதிநிதியாய் நீ புஷ்பம் பழங்களை வச்சு அவனை பூஜிச்ச அடுத்த நிமிஷம் நீ எங்க லோகத்துக்கு வந்து விடலாம். நான் அதை பூஜை பண்ணின அக்னிஹோத்திரம் இருக்கே, இந்த அக்னி நீ வர பரியந்தான் அணையாம இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாலாம். அதனால இவளும் யதாசக்தி கட்டைகளை போட்டுண்டு அந்த அக்னியை காப்பாத்தின்னு இருக்கா. நான் என்ன பண்ணணும், எனக்கு பூஜை எல்லாம் ஒன்றும் தெரியாது, நான் என்ன பண்ணுவேன்னு அந்த அம்மா கேட்க, அப்பதான் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் அம்மா, ராமா 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 ராமான்னு சொல்லிண்டு சொல்லணுமானால், ஒரு பேரை சொல்லணுமானால் ஒரு தியானம் வேண்டாமா? ஒரு விஷ்ணு சாஸ்திரநாமம்னு சொன்னா சசங்க சக்கரம், சகரீட குண்டலம், சாந்தாகாரம், புஜகசேனம்னு 4 தியானம் இருக்கு. சாஸ்திரநாமம் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருப்போம், ரொம்ப பேருக்கு நெட்ருவா கூட இருக்கும். ஆனா எத்தனை தியானம் என்னன்னு அதை கவனிச்சிருக்க மாட்டோம். 4 விதமான தியானம் இருக்கு சாஸ்திரநாமத்துக்கு. ஏதாவது ஒண்ணுலையாவது அவலம்பத்தோட விஸ்வம் விஷ்ணுகாரகான்னு சொல்லட்டுங்கிறதுக்காக 4 தியானம் சொல்லியிருக்கா. ஒன்னும் படுத்துன்னு இருக்கிற சாந்தாகாரம் புஜகசேனம் பத்மநாபம்னு படுத்துன்னு இருக்கிற ரங்கநாதனையோ பத்மநாபனையோவாது தியானம் பண்ணுன்னு ஒரு தியானம். இல்லை எனக்கு இமேஜினுக்கு வரலேன்னால் சசங்க சக்கரம், சகரீட குண்டலம், சபீத வஸ்திரம், சரசீருஹேக்ஷணம்னு சங்க சக்கர கதாதரனா அப்படி தியானம். இல்ல அவ்வளவும் எனக்கு வரலேன்னால் சாயாயாம் பாரிஜாதஸ்ய ஹேம சிம்ஹாசனோபரி ஆசீனம் அம்புதஷ்யாமம் ஆயதாட்சம் அலங்கிருதம். உட்கார்ந்து இருக்கிற பெருமாளையோ, நிக்கிற பெருமாளையோ, படுத்துட்டு இருக்கிற பெருமாளையோ, எந்த கோயிலுக்கு போனாலும் 3 விதமா தானே இருக்கார் பெருமாள். ஒன்னும் படுத்துட்டு இருக்கார், திருநீர்மலை, ஸ்ரீரங்கம், அனந்த சயனங்கள்லாம் போனோமானா படுத்துட்டு இருக்கார். அப்ப கூட தான் சார்ங்கபாணி வல்லாம் படுத்துட்டு இருக்கார். சில பெருமாள் உட்கார்ந்துட்டு இருக்கார். குடலழகர் மாதிரி பெருமாள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிற கோலமும் இருக்கார். வரதராஜன், ரங்கநாதன்லாம் நின்று இருக்கார். உப்பிலியப்பன், திருமலையப்பன் இவெல்லாம் நின்று இருக்கா. எந்த கோயிலுக்கு போனாலும் ஒன்னும் நின்ற கோலம், இல்ல அமர்ந்த கோலம், இல்ல படுத்துட்டு இருக்கிற கோலம், சைன கோலம். ஏதாவது ஒண்ணுல மனசை லயிச்சுக்கோங்கிறதுக்காக தான் இத்தனை தியானம் சொல்லியிருக்கா. இல்லாம விஸ்வம் விஷ்ணு விஷக்காரகான்னு ஏதோ பப்படாம் பொறிக்கிற மாதிரி சொல்லக்கூடாது. அதுல அப்பளம் பொறிச்சுட்டே பேசிண்டே அப்பளம் பொறிப்பாளே அம்மா, கறியை வதக்குவாளே அது போல, ரோஸ்ட் பண்றா போல, தோசை வாக்குறா போல விஷ்ணு விஸ்வம் விஷ்ணு விஷக்காரகான்னு சொல்லக்கூடாது. இந்த 4ல ஏதாவது ஒரு தியானம் இருக்கா. இல்ல உலகம் முழுக்க பகவானே அப்படிங்கிற பாவனையில ஒரு தியானம் இருக்கு. பூப்பாது எஸ்யனாபிர் வியத சூரனில சந்த சூரியோச்சனேத்திரேன்னு இது ஒரு தியானம். உலகமே பகவான்கிறது ஒரு பாவனை. உட்கார்ந்து இருக்கிற பகவான் ஆசீனம் அம்புதஷ்யாமம், இல்லே நிக்கிற பகவான் சுசங்க சக்கரம், சகிரீட குண்டலம், இல்லே சாந்தாகாரம், புஜகசேனம்.
இருக்கு இல்லையா, 4 தியானம் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருந்து விஸ்வம் விஸ்வகாரஹான்னு வனமாலிகதி ஈசான்கி பரியந்தம் அதுல சொல்லணும். ராமா ராமா ராமான்னு சொல்றதுக்கு என்ன வேணும்? இப்ப நமக்கு தெரியும் ராமனே சித்திரப்படங்கள்லயும் கோவில்லையும் அயோத்தியிலையும் பெருசா கோவில் கட்டிண்டு கொண்டாடப்படுறார் தெரியும். சபரி காலத்துல அப்படி கிடையாது. ராமான்னு சொன்னா என்ன பண்ணணும், என்ன இமேஜின் பண்ணணும்னா அதுக்கு அவர் அந்த குரு சொல்றார், நீ ராமா ராமான்னு சொல்லிண்டிரு, அந்த தெய்வம் உன்னை தேடும் அப்படின்னு. அந்த தெய்வம் உன்னை தேடி வர அவதாரம் கௌசல்யக்காகவோ விபீஷணனுக்காகவோ இல்ல ஆஞ்சநேயனுக்காகவோ தசரதன் பண்ண யாகத்துக்காகவோன்னு நினைக்காதே. சபரி அவதாரம் பண்ணதே உனக்காக தான். ஆகமிஷ்யதி தே ராமஹா சுபுண்ணியம் இமமாசிரமம் அப்படிங்கிறார். தே ராமஹா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் ராமன் வரப்போறான் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னால், உன் பொருட்டு தான் ராமாவதாரமே அப்படின்னு அர்த்தம். உனக்காக தான் ராமாவதாரமே. இது ரகசியம். ராமாவதாரத்துக்கு 1000 காரணம் சொல்லலாம். தசரதர் யாகம் பண்ணார் வந்தார், கௌசல்யம்மா ரங்கநாதன் அர்ச்சிச்சால் வந்தால், தேவதைகள்லாம் ராவண வதத்துக்காக பிரார்த்திச்சால் வந்தால், ஒரு விபீஷணனை வாழ வைக்கிறதுக்காக வந்தால், ஒரு ஆஞ்சநேயனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வந்தால், ஒரு ஜட்டாயுக்கு முக்தி கொடுக்கறதுக்காக இல்லையா. இந்த மதங்காதி மகர்ஷிகள் சொல்றால், அந்த பெருமாளே வைகுண்டத்திலேருந்து இழுத்தது யாருன்னால் 100 கோடி ராமநாமா பண்ண இந்த சபரி தானா. ராமாயணத்துல ஆரம்பிச்சோமானால் தண்டவாரத்துல ரயில் போறா போல முதல் சர்க்கத்திலேருந்து அஸ்வமேத பிரகரணத்திலேருந்து பட்டாபிஷேக உத்தரகாண்ட பர்யந்தம் கதையில எந்த இடத்துலையும் இடுக்கே இருக்காது. பாகவதம் போல இடைச்செருகள் கதையெல்லாம் கிடையாது. பாகவதம் சொல்லிண்டே இருக்கிறதையே கேட்டுட்டே இருப்போம். யார் யாருக்கு சொன்னாலே புரியாது பாகவதம். இப்ப விதுரருக்கு மைத்ரேயர் சொல்லிட்டு இருக்காரா, சுகர் பரீட்சத்துக்கு சொல்லிட்டு இருக்காரா, சூதர் சோனகாதிகளுக்கு சொல்லிட்டு இருக்காரா, நாரதர் பிரஹ்லாதனுக்கு சொல்லின்னு பாண்டவாளுக்கு சொல்லிட்டு இருக்காரா, யார் யாருக்கு சொல்றாங்கிறதே புரியாது. ஆனா கதை மாத்திரம் இருந்துட்டே இருக்கும். அதுல இடையில நிறைய கதைகள் வந்துட்டே இருக்கும். அது போல கிடையாது ராமாயணம். தண்டவாளத்தில் ரயில் போறா போல அந்த கதைய சம்பந்தம் இல்லாத ஒரு இடம் கூட கிடையாது, ஒரு ஸ்லோகம் கூட கிடையாது. இந்த சபரி மோட்சம்ங்கிற இந்த சர்க்கத்தை தவிர இந்த சபரிக்கும் ராமாயண கதாபாத்திரத்துக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. இப்ப ஆஞ்சநேயர் வந்தார்னு சொன்னால் மேல சீதாலாபத்துக்காக அவ்வளவு காரியம் பண்ண போறார், சுந்தரகாண்டம்னு வால்மீகி எழுத போறார். மேல கதையில ஆஞ்சநேயர் வந்ததுக்கும் இந்த கதைக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. சுக்ரீவன் வந்தானா அந்த சுக்ரீவனை வாழ வச்சார் ராமன்னா, சுக்ரீவன் அத்தனை வானர சைன்யத்தையும் கொடுக்க போறான், யுத்தத்துக்கு உபயோகப்படும். கதையோட எல்லாரோடையும் ஒரு பிணைப்பு இருக்கு. ராமாயணத்துல இந்த கதாபாத்திரங்களோடையோ கதையோடையோ பிணைப்பில்லாத ஒரே ஒரு கதாபாத்திரம் உண்டானால் அது சபரி உண்டிதான். எந்த கதையோட சபரியை சேர்க்க முடியும், எந்த கதாபாத்திரத்தோட சபரிக்கு சம்பந்தம்னு சொல்ல முடியும்? விபீஷணன் வந்தான்னா ராவணனோட தம்பி வந்தான் அப்படின்னு சொல்றோம். சபரியை என்னன்னு சொல்றது? இல்ல கஷ்டம்னு சுக்ரீவன் வந்தான், அனாதையா போயிட்டே என்னை காப்பாத்துன்னு வந்தான், அது போலையும் இல்லை சபரி. ஆர்த்தாராவோ அர்த்தார்த்தியாவோ ஜிக்ஞாசுவாவோ எதுலையுமே இல்லை சபரி. சதுர்விதா பஜந்தேமாம்னு சொல்றாலே அதுல பாக்கி 3லயே தான் எல்லாரும் உலகம் முழுக்க புராணங்கள் முழுக்க இருக்கால் பக்தா. சபரி எந்த விதத்திலையும் இல்லை, ஞானியாக இருக்காள். அந்த ஞானமும் எப்படி வந்ததுன்னால் ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு வரும்னா. யோக யாகங்கள்லாம் பெரிய சாதனங்கள் இருக்க வேண்டியிருக்கே. என்ன ஒரு சாதனம் சொல்லி கொடுத்தார் பார்த்தேலா மதங்கர். சுலபமான ஒரு வழியை சொல்லி கொடுத்தார். 2 அக்ஷரம். ராமான்னு சொல்லு, அந்த தெய்வம் உன்னை தேடி வரும்னு விட்டால், இருந்தாலும் ஆச்சாரியன் சொல்லிவிட்டாருங்கிற ஒரு வார்த்தைக்காக கட்டுப்பட்டு அந்த வேடுவ ஸ்திரீ என்னைக்கு வருவார்னு சொல்லல, வருவார்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒருத்தர் வராருன்னு சொல்லிவிட்டால், ஆனால் எப்ப வராருன்னு சொல்ல வேண்டாமோ? அப்பதானே நம்ம ரெடியா இருக்க முடியும். ஆச்சாரியன் விமானத்துல கிளம்பி போயிட்டா. கிளம்பி போனனாலா 13 வருஷமாய் அங்க போய் பம்பா நதியில ஸ்நானம் பண்றது, அங்க கரையில இருக்கிற புஷ்பம் பழங்கள் எல்லாம் பெருச்சுன்னு வருது, ஆசிரமத்தை மெழுகிறது, தீபத்தை ஏத்தி வைக்கிறது, புஷ்பம் பழங்களை எடுத்து வைக்கிறது, 1000 லட்சம் பரியந்தம் ராமநாமா ஜபிச்சுன்னு இருக்கிறது. வருவாரா வருவாரா, எப்ப வருவாரோ எப்ப வருவாரோ. கீர்த்தனைகள்லாம் இருக்கு இல்லையா, எந்தன் கலிதீரர் எப்ப வருவார். இதுதான் தியானம். ராமன் எப்படி இருப்பார்னு தெரியாது, அவர் கருப்பா சேப்பான்னு தெரியாது, நெட்டையா குட்டையான்னு தெரியாது, அவர் தேர்ல வரப்போறாரா குதிரை மேல வரப்போறாரா ஒன்றும் தெரியாது, ஆஜானுபாகுவா எப்படி இருப்பார் ஒன்றும் தெரியாது. ஆச்சாரியன் சொல்லிவிட்டார். 2-3 விஷயங்கள் இந்த சரித்திரத்துல நமக்கு கிடைக்கிறது. ஆச்சாரியனை நம்பணும்.
ஆச்சாரியன் சொன்னதுக்கு மேல சாதனம் இல்லைங்கிற அந்த சாதனத்துல ஒரு விசுவாசத்தை காட்டார். காட்டினோமானால் பகவான் நம்மளை தேடி வருவாள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கதை சொல்றது. சபரி இங்க நித்தியம் ஒரு நாள் பார்த்தா போல 13 வருஷமா 80 வயசான கிழவியை என்னைக்கு ஆரம்பிச்சாள். அன்னைக்கே ஆச்சாரியன் கிளம்பி போறதையே அவளுக்கு 75-80 வயசு ஆயிடுது. 80 வயசு ஆயிடுத்து. நமக்காக வாழணும்னு சொன்னா போர் அடிக்கு. பகவானுக்குன்னு வாழ்ந்தோமானால் ஒரு நாள் ஒரு பொழுது கூட போர் அடிக்காது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். 40-50 வயசு ஆகிறதுக்குள்ளேயே அலுப்பு தட்டுறதுக்கு காரணம் என்னன்னால் வாழணும் வாழணும், வாழ்க்கைக்கு பணம் வேணும், பணத்துக்கு உத்தியோகம் வேணும், உத்தியோகத்துல ப்ரமோஷன் வேணும்னு இப்படியே நினைச்சு போனான். கடைசியில என்ன மிஞ்சுதுன்னால் பெரிய வேக்யூம் தான் இருக்கு. உத்தியோகமும் வந்தாச்சு, பணமும் வந்தாச்சு, பேரும் வந்தாச்சு. 50-60 வயசுக்கு என்னாச்சுன்னா ஏதோ ஒரு வெறுமை தான் இருக்கு மனசு. வாழ்க்கை பின்னாடி காலம் வெறுமையா போறது ரொம்ப கொடுமை. அப்படி இருக்கக்கூடாது. இவ்வளவு காலம் உழைச்சிட்டு குடும்பத்துக்காக வெறுமையா போகக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லல, அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கணும். நமக்காக வாழணும். நமக்காக வாழறதுன்னா நமக்காக வாழறது இல்லை, பகவானுக்காக வாழணும். நமக்குன்னு பகவானோட தொடர்பு கொள்றதுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுக்கணும். அவளுடைய சக்தியானுசாரம் சாஸ்திரநாமம் சொல்லாத இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், 1,80,000 ராமநாமா ஜபிக்காத சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருந்தார் போதேந்திர சுவாமிகள். ஒரு பூஜை பண்ணணும்னா கூட புஷ்பம் சந்தன பல தாம்பூலங்கள் வேணும். ராமான்னு சொல்றதுக்கு என்ன வேணும்? என்னால முடியல சுவாமி, பூஜையெல்லாம் பண்ணணும்னு எனக்கும் ஆசைதான், ஹோமங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைதான், 4 பேர் ஒத்தாசை வேணும், சமைத்து வேணும், ஆபீஸ் வேணும், யோகம் பண்ணணுமானால் ஆசனாதிகள்லாம் வேணும், பிராணாயாமங்கள்லாம் கட்டுப்படுத்தணும், என் கை மீறி போயிடுது, என் உடம்பு முடியல. யாகம் பண்ணணுமானால் நான் எங்கேயோ இருக்கேன், அது எங்கேயோ அந்த சாதனம் இருக்க முடியாது. க்ஷேத்ராடனம்னு சொன்னால் வயசாயிடுத்து, எனக்கே கை பிடிச்சிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். இனிமே நான் மகா கும்புக்கு போனேன்னா மகா யாத்திரையா போயிடும், அது சாத்தியம் இல்லை. பின்ன என்ன பண்றதுன்னால் இந்த சபரி சரித்திரம் சொல்றதே, நீ எங்கேயும் போக வேண்டாம், எதையும் தேட வேண்டாம், எதையும் கொண்டு வந்துதான் பகவானை சந்தோஷப்படுத்தணுங்கிறது வேண்டாம். சித்த நாள் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ரங்கநாதனை பார்க்க வெறுங்கையோட வந்தார். என்ன கொண்டு வரணும்? ரங்கநாதனோட நினைவோட வந்தா போறோம். பெருமாள்கிட்ட வரத்துக்கு அவரோட நினைவோட இருந்தா போறோம். பக்தாளிடத்துல பக்தியோட வந்தா போறோம். பகவானிடத்திலையும் சாதுக்களிடத்திலையும் பக்தியோட வந்தா அந்த நினைவுக்குத்தான் அவர் சந்தோஷப்படுறார். அங்க நாமத்தை சொல்லின்னு இருக்கணும். ஒண்ணு மாத்திரம் கட்டாயம் இருக்கணும். அவருக்கு நமக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறதுக்கு ஃபேனை போட்டா சுத்தணும், லைட்டை போட்டா எரியணும்னா எல்லாத்துக்கும் கரண்ட்னு ஒண்ணு இருக்கணும். பேக்கப் ஏதாவது ஒன்னாவது இருந்தா தானே எதுவுமே வேலை செய்யும். அதுபோல பகவான் நம்ம விஷயத்துல பிரசாதம் பண்றதுக்கு அவர் நினைப்போட எப்பொழுதும் நம்ம வாழணும். ராத்திரி படுத்துக்கிறதே ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹான்னு சொல்லிட்டு படுத்துக்கிற, கார்த்தால எழுந்துக்கிறதே ஹரே ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி எழுந்துக்கிற. இதுக்கு என்ன வேணும்? பஞ்சபாத்திரம் வேணுமா, சந்தன புஷ்பம் வேணுமா, மாமி வேணுமா நைவேத்தியம் வச்சு தரதுக்கு, கூட யாராவோட சகாயமாவது வேணுமா? ராத்திரி படுத்துக்கிறதே ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு சொல்லிட்டு படுத்து, கார்த்தால எழுந்துக்கிறதையே கிருஷ்ணா குருவாயிரப்பா ஹரே ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கஜேந்திர வரதா அப்படின்னு சொல்ல. அப்புறம் நாள் முழுக்க எப்பெல்லாம் முடியுமோ ஏவம் விரதா ஸ்வப்ரிய நாம கீர்த்தியா அப்படிங்கிறது பாகவதம். உனக்கு எது இஷ்டமான நாமமோ அதை சொல்லிட்டே இரு. இது எப்ப சாத்தியம்னால் கலியில ஒண்டிதான் சாத்தியம். கிருதயுகத்துல நான் நாம சங்கீர்த்தனம் பண்றேன்னா ஒத்துக்காது சாஸ்திரம். திரேதாயுகம்னா யாகம் பண்ணி ஆகணும், கிருதயுகம்னா தியானம் பண்ணி ஆகணும், துவாபர யுகம்னா அர்ச்சனம் பண்ணி ஆகணும். தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம் துவாபரேர்ச்சயன்னு இதெல்லாம் பண்ணினா என்ன பலனோ அந்த பலனா கிருஷ்ணான்னு சொன்னா கலியில எதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம். அதை பக்தியோடு சொல்லணும். அதையும் விளையாக்க கூட. இப்ப ராமநாமா சொல்லிட்டு என்ன தருவே, பிச்சைக்காரன் பார்த்து செல்யூட் போட்டு சார் சார் அப்படின்ட்டு கையை நீட்டுறான் பாருங்கோ, அது போல பெருமாள்கிட்ட நீட்டக்கூடாது. இதையாவது புஷ்பம் பழத்தை கொண்டு வந்து கொடுத்தோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டோ பெருமாள் என்ன தருவார் அப்படின்னு பார்க்கணும். உனக்கு கொடுத்துருக்காரே, கைகாலெல்லாம் நன்னா கொடுத்துருக்கார், இந்த மனுஷ ஜென்மாவை கொடுத்துருக்கார், புத்தி பேதலிச்சு எத்தனையோ வேட்டிய துணியை வந்தது தெரியாத ரோட்ல நிற்கிறது, அது மாதிரி இல்லாம புத்தி சுவாதீனத்தை கொடுத்துருக்கார். இன்னைக்கு சாப்பிட்டா ஜரிக்கிறது, அடுத்த வேலை பசிக்கிறதுங்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்கார். ஒருத்தர் கையை பிடிச்சாதான் எழுந்துக்க முடியும், உட்கார முடியும்னு இல்லாதபடிக்கு நம்ம கையால காலால நடக்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்கார். பேசுற சக்தியை கொடுத்துருக்கார். உணர்வை எடுத்து சொல்ற அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கார். தாகம்னு கேட்க முடியுமா? கோபூஜைன்னு நித்தியம் பண்றோம் கிருஷ்ணன் கோவில் வாசல்ல. கோபூஜை தான் தெய்வமா வழிபடுறது தான். எனக்கு பசிக்கிறதுன்னு அந்த பசுவால சொல்ல முடியுமா? மாட்டுக்காரனா பார்த்து வைக்கல எப்ப வைக்கிறானோ அப்பதான், ஜலம் எப்ப காட்டுறானோ அப்பதான் தாகம். நான் சொல்லுவேன், ஒரு 1/2 மணி பார்த்தா போறோம், அந்த
அனிமல் பிளானட் இருக்கு பார்த்தீங்களா, டிஸ்கவரியோ அனிமல் பிளானட்டோ ஹிஸ்டரியோ ஒரு 1/2 மணி பார்த்தா போறோம், நமக்கு என்ன வைராக்கியம் வேணுமோ அது வந்துடும். எத்தனை பிராணிகள், எத்தனை விதமா. நிம்மதியா தூங்க முடியறதா, நிம்மதியா சாப்பிட முடியறதா, நிம்மதியா ஜலம் கூட குடிக்க முடியல. மானெல்லாம் 12 குடிக்கிறது. நம்மளை அப்படி வைக்கலையே பகவான், சந்தோஷமா வச்சிருக்காரு. இதுக்கு என்ன பண்ண போறோம் பகவானுக்கு நம்ம? அதுக்காக ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவா கோவிந்த கோவிந்த ஹரே முராரே கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த ரதாங்கபானே கோவிந்த தாமோதர மாதவேதி. சொன்னா என்ன, வெட்டி பேச்சு லட்சம் பேச்சு பேசலையா? பேசினாலே பாபத்தை தான் பண்றோம். வாயை திறந்தாலே பெரிய பாபம் பண்றோம். என்ன பண்றோம்னால் ஒண்ணு ஆத்மஸ்துதி பெரிய பாபம், இல்ல பரநிந்த பெரிய பாபம், யாரையாவது நிந்திக்கிறதும் பாபம், தன்னை கொண்டாடிக்கிறதும் பாபம். ரெண்டுமே இல்லைன்னா செய்யாததெல்லாம் செஞ்சேன்னு புழுகின்னு இருக்கான். போகல்ல போனேங்கிறான், செய்யலே செஞ்சேங்கிறான். பொய் பாவம். வாயை திறந்தாலே பாவ கணக்கு ஏறிண்டே இருக்கு. அந்த பாவம் செய்யற வாயாலேயே ஸ்ரீகிருஷ்ண விஷ்ணு மதுகைடபாரே பக்தானுகம்பின் பகவன் முராரே அலறணும். பகவன் நாமத்தை எவ்வளவு முடியுமோ இறைஞ்சு சொல்ல. சபரி 13 வருஷம் சொல்லிட்டு இருக்கா. புஷ்பம் பழங்களை எடுத்து வச்சுட்டு உபவாசினியா, நித்தியோபவாசினியா. ஒரு நாளைக்கு கூட பகவானுக்குன்னு எடுத்து வச்சதை தான் சாப்பிட்றது இல்லையா. பம்பா ஜலத்தையே குடிச்சுட்டு அந்த பழங்களை சாயரட்சையானா பக்கத்துல இருக்கிற ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து விடுவாளாம். வாசல்ல விளையாடிட்டு இருக்கிற ரிஷிகுமாராலெல்லாம் கூப்பிட்டு கொடுத்து விடுவாளாம் பழங்களை, புஷ்பங்களை. தனக்குன்னு ஒண்ணு வச்சுக்கிறது இல்லையா. 100 கோடி ராமநாமா ராமாயண காலத்துல பண்ணினால் சபரி. அதுக்கப்புறம் ராமாயண காலத்துக்கு அப்புறம் நம்ம ஹிஸ்டரியில ஒரு 200 வருஷம் முன்னாடி தியாகராஜ சுவாமிகள் பண்ணினார் 100 கோடி. எவ்வளவு சுலபமான மார்க்கம். எத்தனை பேர் பண்ணியிருக்கா பார்த்தீங்களா, விரலை விட்டு என்றா போல. ராமாயண காலத்துல சபரி பண்ணினால் தெரியறது, நேத்திக்கு தியாகராஜ சுவாமிகள் பண்ணினார் தெரியறது. 100 கோடி ராமநாமா பண்ணதும் சுவாமியை திருவிரையாறுல திருமஞ்சன வீதியிலே நடந்து வந்து தியாகராஜருக்கு கதவை தட்டி உள்ள வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போனார் அப்படின்னா அவரோட கீர்த்தனமே சொல்றது. ராரா தேவாதி தேவான்னு பகவானை கூப்பிட்டு அவருக்கு ஆசனாதிகள் கொடுத்து உபச்சாரங்கள் பண்ணதை அவர் கீர்த்தனமே சொல்றது. தியாகராஜ சுவாமிகள் நேத்திக்கு களியில சாட்சாத்கரிச்சார். ராமாயண காலத்துல சபரி சாட்சாத். ரொம்ப சுலபமான மார்க்கம் செய்யறது. அந்த சங்கல்பம் வரதே ரொம்ப துர்லபம். வேண்டாததுக்கெல்லாம் சங்கல்பம் பண்ணிக்கிறோம். அது திருடமா கனவலையும் நிலவலையும் நினைச்சுட்டு இருக்கோம். ராமநாமா ஒரு நாளைக்கு இவ்வளவு சொல்லணும்னு எத்தனை பேர் சங்கல்பம். 108 எழுதிடுவேன் அப்படிங்க கூட. 108 ஸ்ரீராமஜி எழுதாத வாழ்க்கவா வேணா வசதியா இருக்கலாமே தவிர மிச்ச நேரம் என்ன பண்ண போறோம்? விழிச்சிருக்கிற நேரங்கள்லாம் ராமா ராமா ராமான்னு ஏன் சொல்லக்கூடாது? அந்நிய வார்த்தையும் குறையுமே. அந்நிய வார்த்தையை விட்டவராகி அனுதின பஜனகை மாடுவராகி அப்படிங்கிறார் புரந்தரதாஸ். பக்தனுக்கு என்ன அடையாளம்னா அந்நிய வார்த்தை பேசினா காதை எரியுமா கூசுமா. பகவானை பத்தி சொல்றாள், ஆனால் மணிக்கணக்கா சொன்னாலும் ஆனந்தமா கேட்க. பேசுறதுக்கும் வாய் கூசும், கேட்கறதுக்கும் காது அருவருக்கு. பகவானை பத்தி பேசுறதுக்காக தான் இந்த பகவத் கதைகளை கேட்கறதுக்கு தான் இந்த காது. 13 வருஷங்கள் இப்படி தபஸ்வினியாக இருந்தார். ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்துட்டு ராமாவதாரம் பண்ணின பகவான் சீதே சீதே சீதேன்னு தேடின்னு வந்தவர் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணினார். சீதையே கண்டையா, பில்வ விருட்சமே சீதையே கண்டையா, மாதுளமர விருட்சமே சீதையே கண்டையா, முள்ள கொடியே சீதையை கண்டையா. இந்த ஆரண்ய காண்டத்துல சொல்றார். மல்லி முள்ள கொடியெல்லாம் பார்த்து சொல்றாள், நீ பூத்திருக்கா போல இருக்குமே சீதையோட மந்தஹாசம். மாதுள விருட்சத்தை பார்த்து சொல்றாள், உன்னோட பழங்கள் போல இருக்குமே சீதையோட பல்வரிசைகள். பில்வோபமஸ்தனி. பில்வ விருட்சத்தை பார்த்து சொல்றாள், சீதையோட அடையாளம் போல இருக்கே உங்ககிட்ட. இப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டே வந்தவர் அந்த அழுக அப்படியே, அதுதான் அவதாரம்ங்கிறதுக்கு அடையாளம். சீதே சீதேன்னு தன்னல சோகத்துல மறந்தவர் அப்படியே தானே இருக்கணும். பட்டுன்னு விட்டார். கபந்தனுக்கு முக்தி கொடுத்ததுமே லக்ஷ்மணா அந்த சபரி ஆசிரமம் எங்க இருக்கு விசாரியே அப்படிங்கிறார். தௌ புஷ்கரிண்யாஹ் பம்பாயாஹ தீரமாசாத்ய பশ্চিமம் அபஷ்யதாம் ததஸ்தத்ரே சபரியா ரம்யமாசிரமம். ரம்யமான ஆசிரமம். ஆசிரமம்னா என்ன அர்த்தம்? அதுவும் கல்லு மண்ணால வச்சு கட்டினது தான் வீடு.
ஆசிரமமும் கல்லு மண்ணை வச்சு கட்டினதுதான். அதுக்கே ஆசிரமம்னு பேரு, இதுக்கே வீடுன்னு பேருன்னா, வீட்டுல இருந்தோமானால் ஆசிரமம், ஆசிரமத்துக்கு போனோமானால் அப்பாடா சிரம பரிகாரம். எந்த இடத்துக்கு போனால் நம்மளுடைய சம்சார தாபங்கள் நிவர்த்தியாரதோ ஆசிரம சிரமநாசனஹா அப்படிங்கிறது மகாபாரத். வியாசர் சொல்றார், ஆசிரமம்னா எதுன்னா ஒரு இடத்துக்கு போனா நம்ம வாழற உலகத்துலதான், ஒரு இடத்துக்கு போனதுமே அப்பாடா அப்பாடா. ஸ்ரீரங்கத்துல அது போல ஒரு ஆசிரமம் இருக்கு, காவேரி கரையில நம்மளுடைய ஆசிரமம். 6 வருஷம் ஆறது. நம்ம ரத்ன மாமாலாம் வந்து தங்கினார் ஒரு வாரம் மாமியோட. ஒரு ஆசிரமம், ராமாசிரமம். ராமன் அங்க எழுந்தருளி இருக்கார், குருவாயூரப்பன், வியாசர், வால்மீகி எல்லாரும் இருக்கார். அனவரதமும் வருஷம் முழுக்க பாகவத சப்தாகம் நடந்துட்டு இருக்கு. வருஷம் முழுக்க ராமாயணம் படிச்சுட்டு இருக்கு. லட்சார்ச்சனை, ராமநவமி, கோகுலாஷ்டமி உற்சவங்கள்லாம் இதோ அடுத்த மாசம் ராமநவமி உற்சவம் ஆரம்பம், 18 நாளைக்கு நடக்கிறது. அழைக்கிறதுக்காக சொல்றேன், ஏதோ நான் நடத்தின்னு இருக்கேன், ஏதாவது குடும்பங்கிறதுக்காக நான் சொல்லலை, கான்ட்ரிபியூஷனுக்காக நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். என் கதையில நடக்கிறதுங்கிறத வரலாம், வர முடியாதவா நினைச்சுக்கலாம். அதுக்காக யூடியூப்லயும் ராமாயணம் பாகவதாதிகள்லாம் அங்க நடக்கிறதெல்லாம் வந்துட்டே இருக்கு. மகான்கள்லாம் வந்துட்டு சொல்றா, பல மகான்கள் வரால். ஆசிரமம் ராமாசிரமம் புண்ணிய ஜனோபபண்ணம் அப்படிங்கிறது ராமாயணம். அதுபோல நம்ம ஆசிரமத்திலையும் பல சாதுக்கள் மகான்கள்லாம் வரா. இங்க வந்தாலே அப்படி ஒரு அமைதியா இருக்கே, இங்க வந்தாலே என்னமோ அப்படி ஒரு மனசாந்தி ஏற்படுறதே அப்படின்னு இதெல்லாம் மகான்கள் சொன்ன வாக்கு. அங்க நித்திய ஹோமங்கள் நடந்துட்டு இருக்கு, ராமாயண பாகவதாதி பாராயணங்கள் நடந்துட்டு இருக்கு, பிரவச்சனமும் நடந்துட்டு இருக்கு. ராமநவமி, கோகுலாஷ்டமி உற்சவங்கள், லட்சார்ச்சனை எல்லாம் நடக்கிறது. அன்னதானங்கள் எது முடியுமோ ராமர் நடத்திக்கிறார். நம்மளே அங்க ஒரு கருவியாக வச்சிருக்கா. ஆசிரமம்னு சொன்னால் பகவானை எப்பொழுதும் கொண்டாடிட்டு சம்சார தாபம். அது போல ஒரு ஆசிரமம் குருவாயூர்ல இருந்தது, இன்னைக்கு இருக்கு. நேற்றுக்கு போனவாள்லாம் ரொம்ப அனுபவிச்சால். அந்த மகான் இருந்த பொழுது ஆஞ்சன் நம்பூத்ரி அப்படின்னு ஒரு மகான், அந்த நாராயண சரஸ்வனுடைய மேலண்ட கரையில நாராயணாலயம் அப்படின்னு ஒரு ஆசிரமம் அமைச்சு. ஆசிரமம்னா என்னங்கிறதுக்காக சாம்பிளுக்காக சொல்றேன். நேற்றுக்கு அந்த மகான் யாரு வந்தாலும் 1 மணி நாராயண நாமா சொன்னா அங்க பிரசாதம் உண்டு. 24 மணி நேரமும் அது போல ஷிஃப்ட் போட்டு நாராயணா நாராயணா நாராயணான்னு குருவாயூரப்பன் காதல விழறா போல நாராயண சரஸ்வன் கரையில அலற பண்ணிட்டு இருந்தார். வாழ்நாள் முழுக்க அவரும் பாகவத சப்தாகம் நடத்திட்டு நாராயண நாமா யாரு வந்தாலும் குருவாயூர்ல சொல்ல வச்சுட்டு அந்நிய வார்த்தையே தவிர்க்க. கோவிலுக்கு போலையா, கூட்டம் கூட்டமா போலையா, அது விஷயம் இல்லை. அங்க போனா எனக்கு என்ன தெரியும், நமக்கு ஒரு பாசுரம், ஒரு தேவாரம், ஒரு ஸ்தோத்திரம், ஆச்சாரியால் பண்ண ஸ்தோத்திரம், க்ஷேத்திர மகாத்மியம், ஒண்ணுமே தெரியல. கூட்டம் கூட்டமா பார்க்குக்கும் பீச்சுக்கும் போறா போல ஒரு கூட்டம் கோவிலுக்கும் போயிட்டு இருக்கு. நல்ல விஷயம். பார்க்லயும் பீச்லயும் போய் நிற்கிறத விட இது புண்ணியமான பொழுதுபோக்கு. அதெல்லாம் போனா புண்ணியம் உண்டா? கிடையாது. கோவிலுக்கு வர்றது புண்ணியம். நெத்திக்கு 800 ஆளால் பெரிய பக்தால் தான் இன்னைக்கு. அதுக்கு மேல இல்லை. அதுக்கு மேல என்ன தெரியும் நமக்கு? ஒரு முருகனோட சந்நிதிக்கு போனோம், ஒரு திருப்புகழ் சொல்ல வேண்டாமா? பெரிய முருக பக்தன்னு மலையேறி போய் நின்னா போரும். ஒரு திருப்புகழ் வாய் எதுக்கு இருக்கு? ஊமையா? பேச தெரியாதா? இல்ல சினிமா பாட்டெல்லாம் கத்துக்கலையா வாயில? ஒரு திருப்புகழ் கத்துக்க கூடாதா? விஷ்ணு ஆலயத்துக்கு போனோமானா ஒரு தேவாரம், ஒரு பாசுரம் சொல்ல தெரிய வேண்டாமா? சிவாலயத்துக்கு போனோமானா ஒரு தேவாரம் தெரிய வேண்டாமா? கோவில்லையே இருக்கோம்னா சுவாமியை போய் பார்க்கறோம், மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? பகவானுக்கு அங்க போனது நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கிறார். அவருக்கு சந்தோஷமானது ஏதோ ஒரு ஸ்தோத்திரம், ஒரு தேவர், இல்ல அந்நிய வார்த்தையாவது பேசாம, யாராவது ஸ்தோத்திரம் சொல்றதையாவது போன் அலார விடாதே, அந்நிய வார்த்தை பேசி அவ ஸ்தோத்திரம் சொல்றதை கெடுக்காம இருக்கிறது கூட பூஜை தான். அந்த மட்டுமாவது தெரிய வேண்டாமா? ஆசிரமம் ஆசிரம சிரமநாசனஹா அப்படின்னு அவர் இருக்கிறதே ரொம்ப ஆச்சரியமா நடந்துட்டு இருந்தது. இப்பவும் நடக்கிறது. அந்த நாராயணாலயம் இப்பவும் நடந்துட்டு இருக்கு. அவளோட டிவோட்டிஸால நடந்துட்டு இருக்கு. ஆனா அவர் இருந்த போது இருந்ததை பார்த்தவாளுக்கு தெரியும். ஆஞ்சன் நம்பூத்ரி அவரும் இப்படி இருந்தார். மேல போட்டு இருக்கிற வஸ்திரத்துல உள்பட நாராயணா நாராயணான்னு எழுதியிருக்கோம். நாராயண வஸ்திரம் தான் அவர் போட்டுப்பார், மஞ்சள் துண்டு போட்டு இருப்பார். ரொம்ப பாகவதோத்தமன். பாகவதம் தான் வாழ்நாள் முழுக்க அப்படி இருந்தார். எங்க அப்பாட்ட அப்படி ஒரு பிரியம் அவருக்கு. அவரோட ஷஷ்டி பூர்த்தியில எங்க அப்பாவை வந்து பிரவச்சனம் பண்ண சொன்னார் பாகவதத்தை. அங்க இருக்கிற மலையாள பிரவச்சன கர்த்தாக்கள்லாம் கூட சொன்னாலாம், என்ன நாங்கள்லாம் இருக்கோம், ஒரு தமிழனை கூட்டின்னு வந்திருக்கீங்க, நாங்கள்லாம் இல்லையான்னால். அப்போ ஆஞ்சன் நம்பூதிரி எங்க அப்பாவோட விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு எடுத்து சொல்லி இப்போ ஒரு 10 வார்த்தை சொல்லுவார். அப்புறம் சொல்லு என்கிட்ட அப்படின்னா. நம்ம எல்லாமும் பாகவத்தை சொல்றோம், அவர் ஸ்லோகம் சொன்னா எப்படி இருக்குங்கிறத அப்புறம் சொல்லும் அப்படின்னாலாம். 1 மணி எங்க அப்பா பிரவச்சனம் பண்ணதுமே அத்தனை பேரும் வந்து தன் சந்தோஷத்தை சொல்லிட்டார் அப்படின்னு ஆஞ்சன் நம்பூதிரி ஷஷ்டி பூர்த்தியில
சாதுக்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமா தானே இருப்பார். அதுபோல ஆசிரமம் எங்க போனால் சம்சார தாபங்கள்லாம் போயிறதோ அந்த இடத்துக்கு ஆசிரமம்னு பேர். சபரியா ரம்யமாசிரமம், சபரியோட ரம்யமான ஆசிரமத்துக்கு வந்தார். வந்ததும் தௌதிருஷ்டுவா துததா சித்தாக சமுத்தாய கிருதாஞ்சலி பாதாவப்ராப்ய பாதௌ ஜக்ராஹ ராமஸ்ய லக்ஷ்மணஸ்ய ச தீமதः பாத்யமாச்சமனீயம் ச சர்வம் பிராதாத்யதா விதி தாமுவாச ததோ ராமः ஸ்ரவணீம் சம்சிதவ்ரதாம். இவள் பாட்டுக்கு ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு இருக்கா. 100 கோடி ஆயிடுத்து, இவளுக்கு அது கூட தெரியல, எண்ணிக்கோன்னு கூட சொல்லல. ஆச்சாரியன் சொல்லியிருக்கார், நீ சொல்ல சொல்ல அவன் எண்ணுவான், அதுதான் எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்கார். நீ ராமா ராமான்னு மனசு வச்சு சொல்ல சொல்ல எவ்வளோ சொல்லணும், எவ்வளோ ஒரு நாளைக்கு எண்ணணும், அதெல்லாம் வேண்டாம். அவன் என்ற அளவுக்கு சொல்லணும். பகவான் நம்மளை என்ற அளவுக்கு சொன்னா போற. எண்ணின்று சொன்னா மாலையை உருட்டுட்டேன் தனதரேங்கிறது போறார். பகவான் நம்மளை என்றா போல சொல்லணும், பகவான் நம்மளை எண்ணணும். இவள் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கால். 100 கோடி ஆயிடுது. அந்த ரிஷி குமாரால் பழைய குழந்தைகள் வந்து இவள்கிட்ட காட்டில் இருக்கிற குழந்தைகள் பழம் வாங்கி சாப்பிட்றாளே, அந்த குழந்தையெல்லாம் பல நாள் வாங்கி சாப்பிட்டு கொடுத்தா. அவள்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருந்தாலாம் சபரி, நான் எங்கேயானு பப்பா கரைக்கு போன காலத்திலே புஷ்பம் எடுக்கவோ பழம் எடுக்கவோ, ஸ்நானம் போன காலத்திலேயோ யாராவது வில்லம்போட இங்க வந்திருந்தாளானா அவளை சித்த இருக்க சொல்லு, அவ வந்தா எனக்கு சொல்லுன்னு சொல்லியிருந்தாலாம். யாராவது வந்திருந்தாளானால் அவளை அமுச்சுடாதே, சபரி பாட்டி இல்லை இங்கே போயிட்டு வாங்கோ அப்புறம் வாங்கன்னு அமுச்சு விட்டுடாதே, சித்த இருக்க சொல்லு, நான் புஷ்பம் பழம் பெயருக்கேன் வந்துடுவேன்னு சொல்லுன்னு சொல்லி வச்சிருந்தாலாம். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அது பழக்கமாயிருக்கு. டெய்லி ஒரு தடவை அண்ணன் போயிட்டு வந்தா கேட்பாலாம், யாராவது வந்தாலோடா குழந்தையில, யாராவது வந்தாலோடா குழந்தையில. பகவானை எதிர்பார்த்துன்னு இருந்தா அப்படி இருக்கும். அந்த பகவானுடைய கிருபையே எதிர்பார்க்கிறவாள் அப்படி இருப்பார். நாதமுனிகள் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார். காட்டுமன்னார் கோவில் அப்படிங்கிற ஊர்ல வீரநாராயண பெருமாள் அப்படின்னு பேரு அந்த ஊர் பெருமாளுக்கு. அந்த ஊர்ல இருக்கிற ஏரிக்கு தான் வீரநாராயணன் ஏரின்னு பேர். அதை தான் மருவி வீராண ஏரிங்கிறான். வீராண ஏரின்னு ஒண்ணு தண்ணி வருது மெட்ராஸுக்கெல்லாங்கிறாலே, வீராண ஏரி இல்லை, அந்த அதுல கூட பகவன் நாமா சொல்ற பாக்கியம் இல்லை. வீரநாராயணன் ஏரி, வீரநாராயண பெருமாளுடைய ஏரி. அந்த காட்டுமன்னார் கோவில்ல ரங்கநாத முனின்னு பேரு அவருக்கு. வைஷ்ணவ ஆச்சாரியர்கள்ல தலைமையான ஆச்சாரியர் அவர். அங்கதான் இருந்தார். வீரநாராயணனை சேவிக்க போயிருக்கார். அந்த நாளைக்கு ஒரு குரூப்பு வர அவாத்துக்கு. அவரோட பொண்ணு தான் இருந்தால் வீட்டுல இருந்தால். நாதமுனிகள் சுவாமி இருக்காரோ அப்படின்னு கேட்கிறார் வந்தவா. இல்லையே, அவர் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்காள் அப்படின்னு, சேவிக்க போயிருக்காருன்னு வீட்டு வேலைகளை பார்த்துட்டே சொல்லிவிட்டார். அவ சொன்னால் அப்படி அவர் பெருமாளை பார்த்துட்டு வந்தாலானால் நாங்க வந்து விசாரிச்சோம்னு சொல்லுங்கன்னுட்டு போயிட்டால். செத்த நேரம் கழிச்சு வீரநாராயண பெருமாளை பார்த்துட்டு மங்களாசாசனங்கள்லாம் பண்ணிட்டு இவர் வரார். நாதமுனிகள் அவர் தான் 4000 கொடுத்தவர். 4000 இன்னைக்கு பாசுரங்கள் பாடுறாலே இது நாதமுனிகள் காலத்திலேருந்து வந்தது தான். ஆழ்வார்கள் பாடியிருந்தாலும் அது மறைஞ்சு போயிடுது. ஆழ்வார் திருநகரி போய் நம்மாழ்வார்கிட்டேருந்தே இந்த 4000 வாங்கிட்டு வந்து லோகத்துக்கு கொடுத்தவர் அவர் தான். அதனால வைஷ்ணவ ஆச்சாரியர்கள்ல சிரோமணியா இருக்கிறவர் அவர். வீட்டுக்கு வந்தார். கொஞ்ச நாள் வீட்டுல இருந்த காலத்துல அந்த பொண்ணு பேச்சு வாக்குல சொன்னால், யாரோ கூட வந்தாலே அப்பா உங்களை தேடிண்டு. யாரு வந்தா, என்ன தேடிண்டு யார் வர? பெரும்பாலும் சாதுக்கள் விளம்பரம் இல்லாம இருப்பா. லோகத்தோட தொடர்பு அவளுக்கு நேரம் இருக்காது. பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்லை, லோகத்தை பிடிக்காம வெறுத்து இருக்காள்னு அர்த்தம் இல்லை. லோகத்தோட 1/2 மணி பேசணுமா, நான் 1/2 மணி பாராயணம் பண்ற நேரம் கெட்டு போகும். 1/2 மணி நமக்குன்னு உள்ளதான நேரம் ஜபம் பண்ற நேரம் கெட்டு போகும். என்ன செய்தின்னு நேரம் இருக்கிறவா பேசிட்டு இருக்கலாம். நமக்கு சாத்தியம், நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு. ராமாயண பாராயணம் பண்ணணும், பாகவத பாராயணம் பண்ணணும், கீதை பாராயணம் பண்ணணும், நாராயணிய பாராயணம் பண்ணணும், அவ்வளவு ஸ்தோத்திரங்கள் இருக்கு படிக்கிறதுக்கு. அதுல பூஜைக்கு சுவாமி இருக்கார், அவருக்கு அபிஷேகம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும். நமக்குன்னு ஒரு காரியங்கள் இல்லாதவாளுக்கு பொழுது போலேன்னு யாரோடையா உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். பேச்சுவாக்குல அந்த அம்மா சொன்னால், யாரோ வந்துட்டு போனாலும் உங்களை விசாரிச்சால்னதுமே என்ன யார் விசாரிக்க போறாள்? நாதமுனிகள் சொல்றார், இந்த ஊர்ல யாரும் அப்படி இல்லையே, யாரோடையும் எனக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லையே, நீங்க இருக்கலான்னு கேட்டுட்டு போனாலப்பா. சரி, எப்படி இருந்தாலவா, எப்படி இருந்தாலும் சொல்லுன்னதுமே அந்த பொண்ணு சொல்றாள், ஆஜானு பாகுவா ஒருத்தர் இருந்தார்,
தீர்க்கமான புஜத்தோட கையில வில்லு வச்சுட்டு இருந்தார், தோல்ல அம்பரா துணியெல்லாம் கட்டியிருந்தார். அவர் பக்கத்துல ஒருத்தர் கை கட்டி வாய் பொத்தி கூட நின்றுட்டு இருந்தார். அவர் தம்பி போல இருக்கு. இவர் கருமையா இருந்தார், அவர் வெண்மையாக இருந்தார். ஒரு ஸ்திரீ இருந்தால் அப்பா, அவளோட மகாலட்சுமி போல இருந்தார். அது சொல்ல மறந்துட்டேனே, ஒரு குரங்கும் கூட வந்தது. கூட வந்ததுன்னதும் கதர்றார். அம்மா, நம்ம உபாசியமான தெய்வம் ராமன் வந்துட்டு போயிருக்கானம்மா. ராமன் லக்ஷ்மணனோட சீதையோட ஹனுமாரோட வந்துட்டு போயிருக்காரு, உனக்கு தெரியலையான்னார். பதறி அடிச்சுட்டு வாசல்ல ஓடி வரார். வந்து எத்தனை நாழி இருக்கும்னார், 1 மணி இருக்கு. என்ன பார்க்கணும்னு வந்துட்டு போயிட்டாரான்னு வாசல்ல ஓடுறார். போறவாளெல்லாம் வீதியில கேட்டுட்டே போறார். இந்த பக்கமா ஒரு குரங்கோட யாராவது போனாலா, இந்த பக்கமா அண்ணா தம்பி போல ஒரு ஸ்திரீயோட யாராவது போனாலான்னா, சில பேர் போயிச்சு வாக்குல சொல்றாள், இப்படிதான் போனால் அப்படிதான் போனால். இப்படி கையை காட்டி காட்டுமன்னார் கோவில்லேருந்து கங்கை கொண்ட சோழபுரம் வரையும் வந்துட்டார். ரொம்ப தூரம், அது பல மைல்கள் இருக்கு. தேடிண்டே கங்கை கொண்ட சோழபுரம் வரையும் வீதியில வந்தவருக்கு உச்சி வெயில், சித்திரை மாசம் நடக்க முடியல. வயசும் ஆயிடுது. கூட அவரோட சிஷ்யர் உய்ய கொண்டான்னு அவர்கிட்ட சொல்றார். இனி ஒரு அடி என்னாலும் நடக்க முடியாது. இங்க பார்க்க விட்டு போன அந்த பெருமாளை நான் திருநாட்டுல போய் பார்த்துக்கிறேன். ரங்கநாதா சீதாபதே ஸ்ரீராமான்னார். வீதியிலேயே மறைஞ்சுட்டார். அப்படி இருக்குமா அந்த விரகம்? பகவான் தேடி வந்தாரானா, அந்த பகவானை பார்க்க முடியலேன்னு ஆயிடுத்தானா? அப்படி இருக்குமா அந்த விரகம்? அந்த நாதமுனிகளுடைய பேரன்தான் ராமானுஜாச்சாரியருடைய குரு ஆலவந்தார் அப்படிங்கிற. ஆலவந்தார்னு சொல்றாலே அவர் நாதமுனிகளுடைய பேரன். அவருடைய சிஷ்யர் தான் ராமானுஜர். உய்ய கொண்டார். அவருடைய சிஷ்யர் ராமமிஸ்ரர் அப்படின்னு அவர் தான் ஆலவந்தாரை கொண்டு ரங்கநாதன் விட்டால் அப்படின்னு எல்லாம் நாதமுனிகள் சொல்லி வந்தாள்ங்கிறதெல்லாம் வைஷ்ணவ சம்பிரதாயம். எதுக்காக சொல்றேன்? அந்த விரகம் பெருமாள் தேடி வராரானால் அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கணும். இந்த ஆலவந்தார் அப்படிங்கிற இந்த சிஷ்யர், அவர் பேரன் இருக்காரே, கங்கை கொண்ட சோழபுரத்துல மணவாள மாமுனிகள் அப்படின்னு ஒரு யோகீஸ்வரர். பின்னாடி வைஷ்ணவ ஆச்சாரியர்கள்ல வராலே மணவாள மாமுனிகள், மணவாள மாமுலியே இன்னும் 1 நூற்றாண்டிரும் எல்லாம் சொல்றாளே, அவர் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு யோகீஸ்வரர் மணவாள மாமுனிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். கங்கை கொண்ட சோழபுரத்திலேயே ஒரு அறையில யோகத்துல 70 வருஷம் இருந்தாராம். என்ன தியானத்துல இருந்தார்னால், இந்த இடத்துல தானே நாதமுனிகள் பகவானை நினைச்சிட்டு உயிரை விட்டார். பகவான் இங்கே தானே வந்து அழிச்சுட்டு போனார் திருநாட்டுக்கு. அவரே திருநாட்டுக்கு அழிச்சுட்டு போனார்னு நினைச்சுட்டே தியானத்துல அந்த பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு அறையில ஊர்க்காராளுக்கும் தெரியும், அவர் வெளியிலேயே வரதில்லை, அன்ன ஆகாரம் இல்லை. 60-70 வருஷம் ஆயிடுது இருந்துட்டு இருக்காரு, நினைச்சுட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து இவரை போய் ஆசிரியிக்கணும், வைஷ்ணவ தீட்சை வாங்கிக்கணும்னு ஆலவந்தார் அப்படிங்கிற மகான் அந்த அறையினுடைய வாசல்ல போய், ஒருத்தர் தியானத்துல இருக்காரு ஆனா கலைக்க கூடாது, தூங்கினாலே எழுப்பக்கூடாதுன்னு சொல்லுவா சம்பிரதாயம். தியானத்துல போய் கலைக்க கூடாதுங்கிறதுனால அறையில வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கார். அவரா திறந்து வரட்டும்னு ஊர்க்காரெல்லாம் சொன்னால் இது நடக்காத காரியம். அவர் கதவை சாத்தி பல வருஷம் ஆயிடுது. அந்த அறையிலேருந்து எப்போ வருவாரோ தெரியாதுன்னா, எனக்கு ஆச்சாரியன் வேணும், அவர்கிட்ட அனுகிரகம் வேணுமானா நிற்கதான் வேணும். ஏன்னா அவர் கொடுக்கறது லோகத்துல யாரு கொடுப்பாள்? அதனால உட்கார்ந்துட்டு இருக்காரு வெளியில. ஒரு ஆச்சரியம், கொஞ்ச நேரம் ஆகல, ரொம்ப வருஷம் முன்னாடி கதவு சாத்தின்னு போனேன் அந்த மணவாள மாமுனிகள் கதவு திறந்துட்டு வெளியில வந்துட்டார். இவர் வந்து உட்கார்ந்துட்டதுமே வெளியில வந்துட்டார். வெளியில வந்ததும் அவர் சொல்றார், இவரை கவனிக்கல, வெளியில திண்ணையில இருந்தவரை கவனிக்கல, இங்க யாராவது சொட்ட குலத்தார் உண்டோ அப்படின்னா. சொட்ட குலத்தார் யாராவது இருக்கேலா அப்படின்னா. சொட்டை குலம் அப்படின்னா தமிழ்ல சிரேஷ்ட குலம்னு அர்த்தம். உயர்ந்த குலத்துல மகாபுருஷால் அவதரிச்ச குடும்பத்துல வந்தவாள் யாராவது இருக்கேளோன்னு கேட்கறதுக்கு தான் சொட்டை குலத்தார் யாராவது இங்க உண்டோ அப்படின்னு கேட்டார். உடனே திண்ணையில இருந்தவர் பதறிண்டு போய், அடியேன் ஆலவந்தார் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதோட இல்லாம, யாமுனாச்சாரியர் நீர் யாரப்பா, என்ன விஷயம்னால், நான் நாதமுனிகளோட பேரன். நாதமுனிகளோட பேரன் அந்த மணவாள மாமுனிகள் சொல்றார், நான் 60-70 வருஷமா பெருமாளை கட்டி போட்டு வச்சிருக்கேன் என் நெஞ்சில, என்னையே அபிமுகமா அவரை பார்க்கறா போல வச்சிருக்கேன் என்னுடைய பிரேமாதிசயத்தினால. தேவதைகள்லாம் வந்து கூப்பிட்டால் அந்த பெருமாளே வர முடியாதுன்னு விட்டார். தேவராஜன் வந்து கூப்பிட்டான் வர முடியாதுன்னு விட்டார்.
பிரம்மருத்ராதிகள்லாம் வந்து கூப்பிட்டால் வர முடியாதுன்னு விட்டார். என்னையே அபிமுகமாக என்னுடைய பக்திக்காக வசப்பட்டு இருந்தார். மகாலட்சுமியே வந்து கூப்பிட்டார். ரங்கநாயகியே செத்த வாருமையா ரொம்ப நாழியா இவரோடய உட்கார்ந்துட்டு இருக்கேலே, செத்த வாருமையான்னு கூப்பிட்டாரு. இடது கையை காமிச்சு விட்டார். நீ இங்க வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டது என் நெஞ்சிலேருந்து எட்டி எட்டி ஒன்ன பார்க்கிறார் அப்படின்னு. எனக்கே அபிமுகமா இருந்த பெருமாள், நீ நாதமொழிகளுடைய பேரன் இல்லையா? அதுக்குதான் உயர்ந்த குலத்துல வர்றது பாக்கியம்னு சொல்றேன். நம்மளா செய்யற சாதனம்ங்கிறது ஒண்ணு இருக்கட்டும். நம்ம பெரியவாள்லாம் எந்த இதம் மூத்தப்பன் அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்லுவார். நம்ம அப்பா தாத்தா குல் தாத்தான்னு பரம்பரையா பகவான் ஆராதிச்சுன்னு வந்திருந்தாலானால் இன்னும் வர வர அந்த குலத்துல வரவாளுக்கு பகவான் ரொம்ப சுலபனாக ஆயிடுவான். பைதிருஷ்வசேய பிரீத்தியர்த்தம் தத்கோத்திரஸ்யாத்த பந்தவஹா அப்படின்னு பாகவதம் சொல்றது. அதுபோல யாமுனாச்சாரியர் வந்ததும் இந்திராதிகால் பிரம்மாதிகால் மகாலட்சுமி கூப்பிட்டு திரும்பாததான எனக்கு அபிமுகமா இருந்த பெருமாள் உன்னை எட்டி பார்த்தார் ஐயா அப்படிங்கிறார். இதுக்கு ஒரு சாதனமும் ஆள வந்தார். முதல்ல பண்ணல. ஒரே சாதனம் என்னன்னால் நாதமுனிகளோட பேரன்கிறது தான். இப்ப ஆரம்பிச்சதுமே சொன்னார் இல்லையா அந்த மாமா, அனந்தராம் தீக்ஷரோட பேரன் வந்திருக்கார். இதுக்கு மேல என்ன வேணும்? நான் என்ன சாதனம் பண்ணேன்னு சொல்றதுக்கு என்ன வேணும்? நான் வாஜபேயம் பண்ணிருக்கேன், கருட சயனம் பண்ணிருக்கேன், வேதாத்தியனம் பண்ணிருக்கேன், 600 சப்தாகம் நடத்திருக்கேன், 700 நவாகம் நடத்திருக்கேன்னு சொல்லணுமா? இப்போ அனந்தராம தீக்ஷர் பேரன்னு ஒண்ணு போறாதா? சேங்காலிபுரம் அனந்தராம தீக்ஷர் பேரன்னு சொன்னா போறாதா? அதுதான் பாக்கியம். அந்த பாக்கியத்தை தெரிஞ்சுக்க. அந்த பாக்கியத்துக்கு மேல ஒரு பாக்கியம் ஒண்ணும் இல்லை. அந்த பரம்பரை பல குடும்பங்கள்ல இன்னைக்கும் இருக்கு. அந்த குடும்பத்துல வந்தவாள் நாங்க, எங்க தாத்தா அப்படி இருந்தால் கொடுத்தாரு. அது சொல்லறா போல நம்மளும் இருந்துட்டு போகணும். நாளைக்கு நம்ம புள்ள பேரன் கொள் பேரன்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தார் தாத்தான்னு கேட்டா சொல்றதுக்கு ஏதாவது ஒரு 4 நல்ல விஷயம் இருக்கணும் நம்ம கிட்ட. வெறுமனே சாப்பிட்டுட்டு இருந்தார், 2 வேளைக்கு 3 வேளையா டிஃபன் பண்ணார், தானே காபி ஃபில்டர் என்னமா போடுவார் தெரியுமா காஃபி அப்படின்னு சொல்றா போல இருந்துட்டு போயிடக்கூடாது. நாராயணிய புஸ்தகத்தை கீழே வைக்க மாட்டார் எங்க பாட்டி. எங்க தாத்தா ராமாயணத்திலேயே மூழ்கி இருப்பார் அப்படின்னு சொல்றா போல ஏதோ ஒரு செயல் நம்ம தலைமுறைக்கு விட்டுட்டு போகணும். ஒரு செய்தி இருந்துட்டு போகணும். நம்மளை பத்தி ஏதோ ஒரு செய்தி நம்மளை பத்தி நல்ல விஷயமா இருந்துட்டு போகணும். இங்க போனேன் அங்க போனேன் இதை பண்ணேன் அதை பண்ணேங்கிறதெல்லாம் லௌகிக்கம். அது விஷயம் இல்லை. பகவானோட ஏதோ ஒரு விதத்துல ஒரு சூத்திரம் வச்சுட்டு எப்பொழுதும் நாம ஜபிச்சுட்டே இருப்பார். போதேந்திராளுடைய கோவிந்தபுரம் சூத்திரம் வச்சுட்டே இருப்பாள் தாத்தா. எங்க அப்பா வச்சுட்டே இருப்பார். ராமநாமன் ஜபிச்சுட்டு இருப்பார். ராமாயணம் உயிர் போனாலும் பாராயணம் பண்ணாம விட மாட்டார். ஏகாதசி விரதம் அப்படி இருப்பார். ஏதோ ஒண்ணும் பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருப்பாள், ஸ்தோத்திரங்களை சொல்லிட்டு இருப்பாள். அப்படிங்கிற போல பகவானோட உண்மையான ஒரு தொடர்பு ஏதோ ஒரு விதத்துல இருந்துட்டு போகணும். வாழ்ந்ததுக்கு அதுதான் பிரயோஜனம். இந்த சபரி அவளுக்கு யோகம் இல்லை, யாகம் இல்லை, ஒண்ணும் இல்லை. பகவான் தேடி வரா. தௌ புஷ்கரிண்யா பம்பாயாக தீரமா சாத்திய பশ্চিமம் அபஷ்யதாம் ததஸ்தத்ரே சபரியா ரம்யமாசிரமம். ராமனை பார்த்தாலோ இல்லையோ சொல்லி வச்சிருந்தா அந்த குழந்தைகள்ட்ட எல்லாம், யாராவது வந்தா சொல்லுன்னு நாதமுனிகள் சொன்னார்னு சொன்னேன் இல்லையா? அதுபோல சொல்லி வச்சிருந்த அந்த குழந்தையெல்லாம் ஓடி வந்துதான் பாட்டி பாட்டி நீ கேட்டு இருந்தியே யாராவது வந்தாலான்னு நித்தியம். அதோ 2 பேர் வந்துட்டு இருக்காள், வில்லோட அம்போட அம்பரா துணியோட. என்ன வயசான கழுவி எதிர்கொண்டு போறாளாம். சபரி அபியுபேயத்துகோ, நான் தான் ஜபம் பண்ணிருக்கேனே அவர் வரட்டும்னு நினைக்கலையா? எதிர்கொண்டு அந்த கிழவி ஓடி போய் புஷ்பங்கள் பழங்களை எடுத்துட்டு பாத்தியமாச்சமனீயஞ்ச சர்வம் பிராதாத்யதா விதி தாமுவாச்ச ததோ ராமஹா ஸ்ரமணீம் சம்சிதவ்ரதாம். அந்த குரு என்னெல்லாம் பண்ணுவாள், ஆசிரமத்துக்கு பெரியவாள் வந்தாள்ங்கிறதை இவ பல வருஷம் பார்த்திருக்காளாம். அந்த ரீதியில பஞ்சபாத்திரங்கள்லாம் கொடுத்து பாத்தியம் ஆச்சமனீயம். சாஸ்திர மரியாதை தெரிஞ்சவள் தான் சபரி. கடிச்சு கொடுத்தால் பழத்தேன்னு வால்மீகி ராமாயணப்படி கிடையாது. சபரியா பூஜித சம்யக்கு அப்படின்னு தான் இருக்கு ராமாயணம். புஷ்பம் பழங்களை வச்சு பூஜிச்சால்னு இருக்கு, பகவான் கையில சமர்ப்பிச்சால்னு இருக்கே ஒழிய கடிச்சு கொடுத்தால்னு என்ன. மரியாதா புருஷோத்தமன் ஸ்ரீராமன். மரியாதை கிருஷ்ணாவதாரமான என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். பூதனையும் பால் கொடுத்தால், கோபிகைகளும் திருட்டு வெண்ணையை பிடுங்கி சாப்பிட்டான் கிருஷ்ணன் சொல்லலாம். அந்த கிருஷ்ணனுடைய கதையில அது பொருந்தும். ராமர் கதையில என்ன சொல்லணுமோ எதை சொன்னா ராமனோட பொருந்துமோ அதை தான் சொல்லணும். தேனும் தினமாவும் கொண்டு வந்தார் குகன்னு சொல்லுவார். தேனும் தினமாவும் இல்லை, 4 விதமான அன்னங்கள் கொண்டு வந்தார் குகன் ராஜா. சதுர்விதம் பகுகுணம்னு இருக்கு அன்னம். கொண்டு வந்த பொழுதிலும் ராமர் தொடரல.
ஏன்னா க்ஷத்ரியாளுடைய தர்மம் தத்யாம் ந பிரதிகிருஹீயாது அப்படிங்கிற தன் தர்மத்தில் இருக்கிறவர் ஸ்ரீராமன். தர்மாத்மா ஸ்ரீராமன். தொடர்ல கொடுக்கறது தான் எனக்கு பழக்கம், வாங்கிக்கிறது இல்லைங்கிறா. தத்யாம் ந பிரதிகிருஹீயாது அப்படிங்கிறார் ஸ்ரீராமன். கொடுக்கதான் தெரியுமா ராமனுக்கு, வாங்கிக்க தெரியாதான். அதனால இங்க பூஜை பண்ணினால்ங்கிறதையே புஷ்பதாம்பூலங்களோட பழங்களோட பூஜை பண்ணினார். பாத்தியம் ஆச்சமனீயஞ்சே சர்வம் பிராதாப்யதா விதி, யதா விதியாக பூஜிச்சால்னு சொல்ல திண்ணையில உட்காத்தி வச்சுட்டு சுவாமி சபரியோட மோவா கட்டையை கையில பிடிச்சிட்டு ஒரு கையை கையால பிடிச்சிட்டு ஒரு கையால மோவா கட்டையை பிடிச்சுன்னு கேட்கிறார், பாட்டியே உன் தபசு சித்தியாச்சா? வேற ஒண்ணுமே கேட்கல, வேற ஒண்ணுமே. இப்பதான் பார்க்கிறார், இப்பதான் சபரியை பார்க்கிறார். ஒருத்தரவ பார்த்தா பழக பேச கொஞ்ச நேரம் ஆகாதா? என்ன பேசுறதுன்னு யோசிக்க மாட்டாளா? எதை பேசணுமோ அதை தானே பேசுவாள். அதுபோல இங்க ராமர் பார்த்ததுமே சபரியை கேட்கிறாள், உன் தபசு சித்தியாச்சா? கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹ கச்சித்தே வர்ததே தபஹ கச்சித்தே நியத க்ரோதா ஆஹாரஸ்ச தபோதனே கச்சித்தே நியமாः ப்ராப்தாஹ கச்சித்தே மனச சுகம் கச்சித்தே குரு சுஷ்ரூஷா சஃபலா சாருபாஷினி. சொல்லு, கச்சிது கச்சிதுன்னா கேள்வி. ஒரு நல்ல காரியம் பண்ணணுமானா 1000 தடை வருமே, இந்த தடையெல்லாம் போக்கிண்டியா? கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹ. நீ கதைக்கு வந்திருக்கோம், எல்லாருக்கும் ஏதோ காரியம் இருந்து அதை விட்டுட்டு தான் வந்திருக்கோம். அவளுக்கு ஏதோ அலுவல்கள் இருக்கும், அதை விட்டுட்டு தான் வந்து உட்காந்துக்கிறோம். இங்கேயோ இருக்கட்டும், இல்லை ராம்நகர்லயா இருக்கட்டும், அங்கேயும் சுந்தரகாண்டம் பிரவச்சனம் நடந்துன்னு இருக்கு. நேத்தியிலேருந்து ஹனுமார் லங்கைக்கு போயிருக்கார். மேற்கொண்டு கதைகள் இருக்கு. இன்னைக்கு சுந்தரகாண்டம் 6:30 8 அங்க இருக்கு. அங்க வரேன்னு சொன்னதும் தான் அனந்த நாராயணன். இங்கேயும் நம்ம அனன்யாசிலையும் வச்சுக்கணும். ராமாயணமே வச்சுக்கிறதா இருந்ததே. ஏதாவது சொல்லணும்னா நான் சொன்னேன், ராமாயணத்துலேருந்தே கொஞ்சம் சொல்லிவிடுறேன். ராமாயணம் நவாகமா சொல்ல வேண்டி இருந்ததுக்கு ஏதோ கொஞ்சம் சொல்றேன்னு இன்னைக்கு நாளைக்கு எடுத்துட்டு இருக்கேன். காரியம் இருந்து தான் நானும் வந்திருக்கேன். எனக்கும் காரியம் இருக்கு. ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் கதை சொல்லணும்னு. இதை தாண்டி பல காரியங்கள் இருக்கு. நமக்கும் கேட்கிறவாளுக்கு அது போல காரியங்கள் இருக்கும். ஆனாலும் 1 மணி 2 மணி ஒதுக்கிட்டு வந்து உட்காந்துருக்கோம் இல்லையா? இதுக்கு பல தடைகள் இருக்கும். எந்த நல்ல காரியம் பண்ணணுமானாலும் ஒரு விக்னம் இருக்கும். அதெல்லாம் தாண்டினாதான் நல்ல காரியத்துல பிரவர்த்திக்க முடியும். அத சுவாமி கேட்கிறார். கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹா. அந்த விக்னங்கள்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும். நம்ம அதுல தீரனா இருந்துட்டோமானால் அப்புறம் தடையெல்லாம் ஓஞ்சி போயிடும். கச்சித்தே வர்ததே தபஹா. அப்புறம் தபசு விருத்தியாக ஆரம்பிச்சுதா. தபசு வர வர என்ன ஆகும்னால் காமாதி குரோபா காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவா. காமமும் கோபமும் கொண்டு போயிடுமான் தபஸ். தபசு போறதுக்கு 2 ஓட்டையா, ஒன்னு காமம் இன்னொன்னு கோபம். 2ஐயும் ஜெயிக்கணும். தஸ்மாதேத திரயம் தேஜேத்துன்னா இன்னொரு இடத்துல 3 இருக்கு. அதே 3ஐயும் ஜெயிக்கணும்னா காமகா குரோதா ததா லோபான்னா. முக்கியமாக உள்ளது காமம் குரோதம். விஸ்வாமித்திர கதையில பிரசித்தம். மேனக வந்தால் 10 வருஷம் வாழ்ந்தால் அவளோட 1000 வருஷம் தபசு போயிடுது. 10 வருஷம் வாழ்ந்ததாவது மேனகையோட இருந்ததுக்கு இருந்தது. காமத்தை விட பெருசான் கோபம். பூ கல்லா போகேன்னார் ரம்பையே. 1000 வருஷம் தபசும் போயிடுது. ரம்பையோட குடுத்தனம் கூட பண்ணல இவர். ஏதோ மேனகையோடையாவது குடுத்தனம் பண்ணார், 10 வருஷம் வாழ்ந்தார்னு இருக்கு. சந்தியாதனத்தை விட்டாலும் 10 வருஷம் மேனகையோட இருந்தார்னாவது இருக்கு. ரம்பேட்ட ஒண்ணுமே இல்ல, பூ கல்லா போனார், கல்லா போயிட்டா. இப்ப எது பெருசுனால் காமத்தை விட கோபம் ரொம்ப பெருசு. நல்ல காரியம் பண்றவாளுக்கே பிரமாதமா கோபம் வரும். அந்த கோபத்தை அடக்கணும். கச்சித்தே நியத க்ரோதா. சபரியை பார்த்து ராமர் கேட்கறது இதெல்லாம். கோபத்தை அடக்க என்ன பண்ணணும்னால், ஃப்ளேம் பெருசா இருக்கானால், ரொம்ப பால் பொங்கும் போல இருந்தா என்ன பண்ணணும்? ஃப்ளேமை குறைக்கணும். அடுப்புல சூடு அதிகமா இருக்கிறதே தானே தலைக்கிறது. சூட்டை குறைச்சா அதுபோல ஆகாரத்தை குறைச்சு விடணும். உப்பு காரத்தை குறைக்க குறைக்க என்ன ஆகும்னால் அதுக்குதான் ஆகார நியமங்கள். கோபங்கள் தானே அடங்கிடும். ஆகாரஸ்ச தபோதனே. அதனாலதான் ரிஷிகள்லாம் ஏதோ காய்கனிகள் சாப்பிட்டு இருக்கா. நம்மளாட அவளுக்கு சாப்பிட தெரியாதுன்னு இல்லை, சமைக்க தெரியாது ரிஷியாத்து மாமிக்கின்னு இல்லை. பின்ன காஞ்ச சரகுகளையும் பழங்களையும் சாப்பிட்டு இருக்காளே என்னத்துக்காக? என்னால் வருஷக்கணக்கா பண்ண தபஸை கொண்டு போயிடுதுன்னா கோபம். ஆகாரத்தினால கோபத்தை கட்டுப்படுத்த. கச்சித்தே நியத க்ரோதா ஆகாரஸ்ச தபோதனே கச்சித்தே நியமா பிராப்தாக. நடுப்புற சில பலன்கள் வரும், அதுலேயே சந்தோஷப்பட்டு கூட. ஒரு நிறைய தனம் கிடைச்சிது,
இல்லையே ஒரு வீடு கிடைச்சது, ஒரு உத்தியோகம் கிடைச்சதுனால் இத்தனை நாளா பண்ண பக்திக்கு இதுதான் பிரயோஜனம்னு அதுல சந்தோஷப்பட்டு விடக்கூடாதான். பக்திக்கு பிரயோஜனம் இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் அவாந்தரம். கச்சித்தே நியமா பிராப்தாக, நம்ம செய்ய வேண்டியது கோல் பெருசா இருக்கணும், பெரிய நோக்கத்துக்காக இருக்கணும் நம்ம செய்யறது. அந்த நியமத்தை அடைஞ்சியா, அடைஞ்சதுக்கு என்ன அடையாளம்னால் கச்சித்தே மனச சுகம். நான் பக்தி மார்க்கத்துல இருக்கேன், இல்ல கர்ம மார்க்கத்துல எதுல வேணாலும் இருக்கட்டும், சாஸ்திரியமா இருக்கேன், ஆனால் அவனுக்கு என்ன அடையாளம்னால் சாந்தியா இருப்பான். நல்ல காரியத்துல ஈடுபடுறதுக்கு முக்கிய அடையாளம் என்னன்னால் பரபரந்துன்னு இருக்க மாட்டான், சமாதானமா இருப்பான். எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல காரியம் கூடுறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அடங்கி விடுவான். கச்சித்தே மனச சுகம். ஏன்னா எது சுகமோ அது இவனுக்கு தெரிய ஆரம்பிச்சுடுது. வெளியில இல்ல சுகம்ங்கிறதும் இவனுக்கு தெரிஞ்சு போயிடுது, அந்த சுகம்தான் சுகம்ங்கிறதும் தெரிஞ்சு போயிடுது. அதனால கச்சித்தே மனச சுகம். இது எல்லாம் யாரால கிடைச்சது? கச்சித்தே குரு சுஷ்ரூஷா. சுவாமி கேட்கிறாள், சபரி பல வருஷம் மதங்காதிகளுக்கு பூஜை பண்ணினியே, கைங்கரியம் பண்ணினியே, அதோட பலன் கிடைச்சுதா உனக்கு? கச்சித்தே குரு சுஷ்ரூஷா சபலா சாருபாஷினி. நீ அழகா பேசுவியே, சாருன்னா அழகுன்னு அர்த்தம், சாருபாஷினி அழகா. இன்னும் சபரி பேசவே ஆரம்பிக்கல, சாருபாஷினிங்கிறாளே எவ்வளவு போய் சாருபாஷினிங்கிறாரே. என்னமா எந்த தைரியத்துல ராமர் சொல்றாருனால் 100 கோடி ராமநாமா சொன்ன வாக்கு பேசினா அழகா தானே இருக்கும். என் குரு அடிக்கடி சொல்லுவார், வெங்காயம் சாப்பிட்டவன் பேசினா வெங்காய நாத்தம் தான் வரும், பெருங்காயம் சாப்பிட்டவன் பேசினா பெருங்காய நாத்தம் வரும். பகவானை உள்ள வச்சுட்டு இருக்கிறவன் பேசினாதான் கேட்கிறவாளுக்கு பகவானுடைய வாசம் வரும். கேட்கிறவாளுடைய நினைவுல பகவான் வரணுமானால் இவன் உள்ள எப்போதும் கொண்டாடிட்டு இருக்கணும் பகவான். ஏதோ 10 பக்கத்தை படிச்சுட்டு காலேஜில் லெக்சரர் ஆட்டமா பாடம் எடுக்க போல எடுக்கக்கூடாது கதைங்கிறது. உபன்யாசம், உபன்யாசம்னா என்ன அர்த்தம்னால் உபசமீபே ஞாசா. கேட்கிறவாளுடைய மனசை பகவானுடைய சரணத்துல கொண்டு வைக்கிறது எதுவோ அதுதான் உபன்யாசம். தன்னை மறந்து விடணும், பகவானை நினைக்கிறா போல சொல்றவன் பண்ணணுமானால் இவன் அனவரதமும் அந்த சாதனத்துல இருக்கிறவனா இருக்க. இருந்தாதான் கேட்கிறவாளுக்கு பகவானிடத்துல அப்படி ஒரு அன்பு வரும். கையில பொட்டியில இருந்தா தானே பணம் எடுத்து கொடுக்க முடியும். வெறுங்கை எப்படின்னா, வெறுங்கையை நீட்டினா கிடைக்குமா ஏதாவது? கச்சித்தே குரு சுஷ்ரூஷா சபலா சாருபாஷினி. அழகா பேசுவியே சொல்லு அப்படின்னா உன்னை சபரி சொல்றா, ராமா நீங்க பெரிய கேள்வியெல்லாம் கேட்கிறேன், மணியும் 12 ஆயிடுது. அத்ய பிராப்தா தபசித்தி தவ சந்தர்சனான்மயாம் அத்யமே சபலம் ஜென்மே. நீங்க இதெல்லாம் மதங்கரை பார்த்து கேட்டாலும் உங்களுக்கு ஈடா அவர் பதில் சொல்லிட்டு இருப்பார், நான் என்ன தபசு பண்ணினேன், நான் என்ன பண்ணினேன், ராமா ராமா ராமான்னு உன் நாமத்தை சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்போ ஒரு தபசு சித்தி ஆச்சுன்னா. என்ன சித்தின்னால் என்ன சித்தி கிடைச்சது? அனிமாவா, மகிமாவா, லகிமாவா? அஷ்டமகா சித்தியிலே என்ன சித்தி கிடைச்சதுன்னால் தொயி தேவவரே ராமா புருஷே பூஜிதே புருஷ ரிஷபா சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தனா. உன் காலில் 2 புஷ்பம் துளசியை போட கிடைச்சது, 2 பழத்தை உன் கையில சமர்ப்பிக்க கிடைச்சது, உன்னை கண்ணார பார்க்க கிடைச்சது. நான் பார்க்கறதோட இல்ல ராமா, நீனும் அன்போட கூட என்னை பார்க்கறியே, இதுதான் ஏதோ எனக்கு ஒரு பெரிய சித்தி கிடைச்சா போல நான் நினைக்கிறேன். இதுதான் சித்தி, இதுதான் சித்தி. கோயிலுக்கு போனோமானால் பெருமாளை பார்த்துட்டு வந்தையா அப்படின்னு தான் கேட்பா. பெருமாளை பிரதட்சம் பண்ணிட்டு வந்தியா, நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தியா, துளசி கொடுத்துட்டு வந்தியான்னு கேட்க மாட்டா யாருமே. பெருமாளை பார்த்தியா அப்படின்பா. நீ பார்க்கறது ஒரு விதம், பெருமாள் உன்னை பார்த்தாரான்னு ஒரு கேள்வி கேட்கணும். போயிட்டு வாசலுக்கு வரத்தையே நான் பார்த்தேன் பெருமாளை, பெருமாள் என்ன பார்த்துருப்பாரோ? இல்ல இவன் எதுக்கடா வந்து நிற்கிறான்னு மூஞ்சியை திருப்பின்னு இருப்பார். அது மாதிரி வெளியில நம்ம வாழ்ந்துட்டு பெருமாள்கிட்ட போய் நின்னோமானா வரமாட்டானா வரமாட்டானான்னு பெருமாள் உள்ளேன்னு நினைக்கணும். என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படிங்கிறார் ஆழ்வார். பேரே உரைகின்ற பிரான் இங்கு வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படிங்கிறார் நம்ம ஆழ்வார். ஒரு திவ்ய தேசத்து பெருமாள் நெஞ்சுக்குள்ள பூந்து நுட்டாரான், நகர மாட்டேங்கிறாரான். ஏன் நகரணம்னால் அடுத்த திவ்ய தேசத்து பெருமாள் காத்துட்டு இருக்காரான் நம்மாழ்வாருக்கு பேட்டிக்கு. இந்த பெருமாள் நகர்ந்தா தானே அந்த பெருமாள் வருவார். நம்மாழ்வார் சொல்றார், இவர் இடம் கொடுக்க மாட்டேங்கிறார் அந்தூர் பெருமாளுக்கு அப்படி. திருப்பேரை அப்படிங்கிற க்ஷேத்திரத்திலேருந்து வந்த பெருமாள் என் நெஞ்சில பூந்து நுட்டார். பேரே உரைகின்ற பிரான் இங்கு வந்து
பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தார். அப்படி ஆக வேண்டாமா? நானும் கோவிலுக்கு போனேன், பெருமாளை பார்த்தேன், நான் போயிட்டு வந்துட்டேன். அயோத்தியா நான் போயிட்டு வந்துட்டேன், காசியா போயிட்டு வந்துட்டேன், பத்ரிநாதா நான் பார்த்துருக்கேன். நீ பார்த்த, பெருமாள் உன்னை பார்த்தாரா? அந்த பக்குவம் உனக்கு வரணும். அந்த பெருமாள் பார்த்திருப்பார் என்னன்னு சொல்றதுக்கு ஒரு சாதனம் உங்ககிட்ட இருக்கா. கட்டாயம் என்னை பார்த்திருப்பார், அவருக்குன்னு நான் வாழ்ந்துருக்கேன்னு இருந்தேயானால் தைரியமா சொல்லலாம், அவர் நிச்சயம் என்னை பார்த்தார், என்னை பார்க்கணும்னு அவர் தானே ஆசைப்பட்டு அழைச்சார் அப்படின்னு சொல்றதுக்கு வெளியில நீ வாழ்க்கை முறையில அந்த சாதனம் உங்ககிட்ட இருக்கணும். இருந்தாதான் பெருமாளை பார்க்கறதுக்கே அதிகாரியும் வேணாம். எல்லாரும் கோயிலுக்கு போறா, எல்லாரும் பெருமாளை பார்க்கட்டும், நான் எனக்கு ஒன்றும் அசூயே இல்லை. உள்ள போயிட்டு வெளியில வரா பெருமாள் எத்தனை பேரை பார்த்திருப்பார், பெருமாள் எத்தனை பேரை உகர்ந்து பார்த்திருப்பார். கச்சித்தே குரு சுஷ்ரூஷா சபலா சாருபாஷினி சக்ஷுஷா தவ சௌமியேனே பூதாஸ்மி ரகுநந்தனா. ராமா, நீ என்ன கண்ணார பார்த்ததுமே எனக்கு எல்லா புண்ணிய லோகங்களும் திறந்து கொடுத்து ராமா. கமிஷ்யாம்யக்ஷயான் லோகானே தொத்பிரசாதாதரிந்தமா. உன்னோட பிரசாதத்தினால எல்லா புண்ணிய லோகங்களும் நான் போறேன். சித்திரகூட்டம் தொயி பிராப்தே விமானைரதுல பிரபைஹி இதஸ்தே திவமாரூடா யானகம் பரியசாரிஷம். ராமா, நீங்க சித்திரகூட்டம் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். என் குரு சொல்லிட்டு போனார், சபரி உனக்காக வரப்போறான் ராமன், உன் பொருட்டு பரமாத்மா ரங்கநாதன் ராமனாக காலார நடந்து வந்துட்டு இருக்கான், காலார நடந்து வரான், உனக்காக வரான். தேர்ல வரல, குதிரையில வரல, யானை மேல வரல, காலார வரான் உன்னை பார்க்கறதுக்கு. நன்னு பாலிம்ப நடச்சி வச்சியோ அப்படின்னார் தியாகராஜ சுவாமி. என்ன பார்க்கணும்னு இந்த திருமஞ்சன வீதியில ராமா லக்ஷ்மணனோட காலார நடந்து வந்தையா அப்படின்னு. பத்யாம் அபிகமாச்செய்வே அப்படின்னார் பரதனை பார்த்து. ராமர் சொல்றார், பத்யாம் பாதவதாம் வரஹ, காலார நடந்து வந்தியாடா இந்த சித்திரக்கூடத்துல பரதா என்ன பார்க்க அப்படிங்கிறார். தேர் என்னாச்சு, குதிரை என்னாச்சுன்னு கேட்கிறா. காலார நடந்து வந்தியா? காலார நடந்து வருது ஒரு சந்தோஷமா பகவானுக்கு. சித்திரகூட்டம் தொயி பிராப்தே விமானைரதுல பிரபைஹி. நீ சித்திரகூட்டம் வந்திருப்பேராமா, என் ஆச்சாரியன் சொன்னால் நீ வருவேன்னு இதோ ஆயிடுத்து. உன்னை பார்த்துட்டேன், உன்னை பூஜிச்சுட்டேன், என் குரு சொன்ன காரியம் ஆயிடுத்து. இவன் நான் கிளம்புறேன்னு ராமனை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவரை பூஜிச்ச அக்னிஹோத்திர சாலைக்கு அழிச்சுன்னு போய், ராமா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்க போறேன்னா என் ஆச்சாரியன் எங்க இருக்காரோ அங்க போயிடுவேன். எங்க போறேன்னு எனக்கு என்ன, ஆசிரியிக்காதவனுக்கு தானே, அட்ரஸ் இல்லாத போஸ்ட்டுக்கு தானே சத்தியில நிற்கும் போஸ்ட் ஆஃபீஸில் லெட்டர். சரியா பின்கோடு போட்டு அட்ரஸ் போட்டு இருந்தது, ஆனால் அது எங்க போகணுமோ அங்க போயிட. அதுபோல அட்ரஸ் இல்லாதவன் போலையா ஆச்சாரியன் இல்லாதவன். ஆச்சாரியன் இல்லா எனக்கு ஒரு வீடு இருக்கு அட்ரஸ் இருக்குன்னா போறாது. பரலோகத்துக்கு இந்த அட்ரஸ் எல்லாம் உபயோகப்படாது. ஒரு அட்ரஸ், ஒரு ஆதார். என்ன ஆதார்னால் நாம ஆதார். அபங்கத்துல சொன்னால் நாம ஆதார், நாமத்தினுடைய ஆதாரம் வேணும், ஆச்சாரியனோட சம்பந்தம் வேணும். நான் அதோ போறேன் எங்க ஆச்சாரியன் இருக்கிற இடத்துக்குன்னால் ராமன் பார்த்துட்டே இருக்கிறதையே அந்த அக்னியில இறங்கி, எத்ரதே சுகிருதாத்மானஹ விஹரந்தி மஹர்ஷயஹ தத்புண்ணியம் சபரிஸ்தானம் ஜகாம ஆத்மசமாதினா. அவள் தேகங்கள்லாம் எரிஞ்சுதான், எலும்பெல்லாம் வெடிச்சுதான், சிரிச்சுட்டே இருக்காளாம். கேசங்கள்லாம் எரிஞ்சுதான், கொஞ்சம் கூட அழல்லையா, நெருப்புல உடம்பு வேகிறதுன்னு. ராமனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காள். உடனே ஒரு திவ்ய ரூபம் வந்தது, திவ்ய விமானம் வந்தது. ராமா நான் வரட்டமானால் கிளம்பி போயிட்டாள். எங்க போனால்னார் வால்மீகி. இன்னலோகம் போனார்னு சொல்லணுமா வேண்டாமா? சொர்க்கம் போனார், மகர்லோகம் போனால், பிரம்மலோகம் போனாலும் சொல்லல. இவர் ஆச்சாரியன் எங்க இருக்காளோ அந்த ஆச்சாரியன்ட்ட போயிட்டாள். ஆச்சாரிய பக்தி பண்றவாளுக்கு அதுதான் லோகமா. என்ன லோகம்னா ஆச்சாரியன் தான் உலகம்னு இங்க வாழ்ந்தவாளுக்கு ஆச்சாரியன் இருக்கிறது தான் உலகம். ஆச்சாரியன் எந்த லோகம், அவர் நரகத்துல இருந்தாலும் அவரோட இருக்கிறது தான் சொர்க்கம். அவர் இருக்கிற லோகம் தான் லோகம். அதனால வால்மீகி ஜாக்கிரதையா சொல்றார், சபரி இந்த லோகம் போனால்னு சொல்லாம விஹரந்தி மஹர்ஷயா தத் புண்ணியம் சபரி ஸ்தானம். மதங்காதி மகர்ஷிகள்லாம் எந்த லோகம் போனாலும் நித்யாக்னிஹோத்திரம் பண்ணின அந்த மகர்ஷிகளுக்கு எந்த லோகம் கிடைச்சதோ அந்த லோகம் கிடைச்சுதான் அவளுக்கு சேவை பண்ணிட்டு ராமநாமம் ஜபிச்சுட்டு இருந்த சபரிக்கு. மதங்காதி மகர்ஷிகளாவது யாகம் பண்ணினால், அக்னிஹோத்திரம் பண்ணினால் ஒரு இடம் கிடைச்சது. சபரி என்ன யாகம் பண்ணால், யோகம் பண்ணான்னா அவள் ஆசிரியச்சிருந்தால், அவள் சொன்னதை கேட்டால் ராமநாமம் சொன்னாள்.
அதனாலேயே என்னாச்சுன்னால் அந்த அக்னிஹோத்திரிகள் போன லோகத்துக்கு சபரியும் போயிட்டாள். தத் புண்ணியம் சபரி ஸ்தானம் ஜகாம ஆத்ம சமாதினா. தேசிகன் ராமாயணத்துல ஒரு ராமாயணம் பண்ணியிருக்கா. ஜெய மகாவீரான்னு ஆரம்பிச்சு அந்த ராமாயணத்துல இந்த சபரி மோட்சத்தை சொல்றார். ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்தே ராமா, கபந்தனுக்கு சத்கதி கொடுத்தே, அதுபோல சபரிக்கு மோட்சம் கொடுத்தே ராமான்னு சொல்லல. பின்ன என்ன சொல்றார் ரகுவீர கத்தியத்துல? சபரி மோக்ஷ சாட்சி பூதா. சபரி மோட்சத்துக்கு சாட்சியா நின்றுட்டு இருந்தானாம் பகவான். அப்ப மோட்சம் யார் கொடுத்தார்னால் ராமன் கொடுக்கலையா? சபரி மோட்சம்ங்கிறாலே சபரிக்கு மோட்சம் ராமன் கொடுத்தாரான்னால் அது என்னைக்கோ ஆச்சாரியன் எழுதி வச்சுட்டார் உனக்கு மோட்சம்ங்கிற. ஆச்சாரியன் கொடுக்கறதா மோட்சம்ங்கிற. அந்த மோட்ச துவாரத்தினுடைய சாவி ஆச்சாரியனுடைய இடுப்புல இருக்கு அப்படிங்கிறார் நாமதேவ சுவாமிகள். நாமதேவ சுவாமிகள் வாஞ்சிதம் அத்தியாத்மே ஜானேதாஹே அர்த்தே குருவின வியர்த்த சர்வே காஹி சர்வே காஹி. நீ யோகம் பண்ணி யாகம் பண்ணி தபசு பண்ணி ஒரு நல்ல ஆச்சாரியனை ஆசிரியிச்சு அவருடைய அனுகிரகத்தை அடையலையே ஆனா மோட்சம் போக முடியாதுடா. ஏன்னால் மோட்சதாதா ஆச்சாரியன் தான், தெய்வம் இல்லை. குருவின வியர்த்த சர்வே காஹி சர்வே காஹி. யோக யாக தபே சித்த சுத்த ஹோயே குருவின நயே மோக்ஷதாதா மோக்ஷதாதா. வாஞ்சிதம் அத்தியாத்மே ஜானேதாஹே அர்த்தே குருவின வியர்த்த சர்வே காஹி சர்வே காஹி. யோகம் யாகம் தபஸ் எல்லாம் எதற்கெல்லாம்? ஆச்சாரியனுக்காக தான். அவன் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக தான் யாகம். அவன் சந்தோஷப்படுவான்னு தான் யோகம். அப்படி ஒருத்தன் வாழ்ந்தானால் ஆச்சாரியன் கையில இருக்கு மோட்சத்தோட சாவி, அவர் திறந்து விடுவார் அப்படின்னார். அதுபோல சபரி மோட்சத்துக்கு ராமன் சாட்சியாக லக்ஷ்மணனோட இருந்தார் அப்படின்னுட்டு அடுத்த சர்க்கம் ஆரண்ய காண்டம் முடியறது. அவர் சொல்றார், நம்ம ஜென்மால பெரிய பாக்கியண்டா லக்ஷ்மணா, சபரிய தரிசனம் பண்ணோம் அப்படிங்கிறார். சபரி ராமனை பார்த்தது பாக்கியம்னு நினைக்கிறா. லக்ஷ்மணனை கூப்பிட்டு ராமர் சொல்றார், சீதையை விட்டு பிரிஞ்சு அழுதுன்னு இருந்த எனக்கு இப்போ ஒரு பெரிய ஆறுதல் கிடைச்சதுரா லக்ஷ்மணா, இந்த தபஸ்வினியான சபரியை கண்டேனேடா நான் அப்படின்னு. அழகான சர்க்கம் ஆரண்ய காண்டத்துல. இன்னைக்கு அதை ஸ்மரிச்சோம். 5 நிமிஷம் ஆயிடுது, ஆனாலும் இந்த கட்டத்தை சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். நாளைக்கு சீக்கிரம் முடிச்சுடுறேன். நாளைக்கு ஹனுமாருடைய பிரபாவம், ஆஞ்சநேய சுவாமியினுடைய ராமபக்தருடைய ஒரு அழகான பிரபாவம். அங்கேயும் சுந்தரகாண்டம் நடக்கிறதே முடிஞ்சவா அங்கேயும். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்வாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. பக்த பிரியாய திரிபுராந்தகாய பினாகினே துஷ்டஹராய நித்யம் பிரத்யக்ஷலீலாய மனுஷ்யலோகே ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. மகாதேவ மகாதேவ மகான் மகாதேவ 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 மகாதேவ. ஜானகி காந்த ஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திக்கு. ஸ்ரீராம ராம